தி பாஸ் அத்தியாயம் 346. நிஞ்சா வீரர்கள் தலைமையகத்தில் இருக்கும் சிசிடிவியை சூர்யா ஜாமர் மூலம் ஹேக் செய்து அங்கே உள்ளே சென்றிருக்கலாம் என்று எண்ணி நிஞ்சா வீரர்கள் அதில் இருக்கும் சாதக பாதகங்களை குறித்து விவாதம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லோரும் சொன்னதை வைத்து அவர்களின் தலைவன் சரண் யோசிக்க ஆரம்பிக்க, அதற்குள் வாக்கி டாக்கி மூலம் விதுரனும் லிங்காவும் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கே வந்து விடுவார்கள் என்ற தகவல் வந்தது. எனவே யோசிப்பதை நிறுத்தி சரண் தன் சகாக்களிடம், எல்லாரும் போங்க, மாஸ்டர்ஸ் 2 பேரையும் வரவேற்க தயாராகுங்க என்று உத்தரவிட்டவன் மீண்டும் ஒருமுறை கணினி திரையை பார்த்தான். ஏதோ ஒன்று, ஏற்கனவே பெரியவர்கள் இருவரும் இங்கே வந்து சேர்ந்து விட்டனர். எனவே மீண்டும் அதிகமாக இது குறித்து யோசிக்க தன் மனதை அனுமதிக்கவில்லை அவன். ஒருவேளை எல்லோரும் சொன்னது போல இது தற்செயலாக நடந்த விஷயமாக கூட இருக்கலாம். நிஞ்சா வாரியர் அமைப்பு பயிற்சி கொடுப்பதில் மிகவும் சிறந்தது என்று பெரியவர் வாங்கிய ஒன்றும் 30க்கும் மேற்பட்ட வீரர்கள், ஆங்காங்கே பாதுகாப்புக்கு இருந்தவர்கள் அனைவரும் உத்தரவு வந்ததும் எல்லோரும் ஒரே இடத்திற்கு ஒன்று கூடினார்கள். அந்த இரவு நேரத்தில் 30க்கும் மேற்பட்ட நிஞ்சா வீரர்கள் கருப்பு நிற உடையில் இரவின் கருமைக்கு போட்டியாக நின்றிருந்தார்கள். எல்லோரின் முகமும் உற்சாகமாக இருந்தது. 2 பெரியவர்களை வரவேற்க போகிறோம் என்ற உற்சாகம் அவர்கள் முகத்தில் அதிகமாக இருந்தது. சிறிது நேரத்திலேயே மிலிட்டரி ஹெலிகாப்டர் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. விதுரனும் லிங்காவும் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி அவர்களை நோக்கி நடந்து வர ஆரம்பித்தனர். சரண் வேகமாக அவர்களை நோக்கி வந்தவன், வாங்க மாஸ்டர் என்று இருவரையும் பார்த்து பணிவுடன் வரவேற்றான். அவனைத் தொடர்ந்து மீதமிருந்த 30 வீரர்களும் கூட அதையே திரும்ப சொன்னார்கள். லிங்கா அங்கிருந்த கூட்டத்தை பார்வையிட்டவர் தலையசைத்து, நாங்க வரத்துக்கு முன்னாடி இங்க சந்தேகப்படும்படியா ஏதாவது நடந்துச்சா? அந்த சூர்யா இங்க வந்தானா என்று கேட்டார். சார், நாங்க நம்ம இடத்தை விட்டு வெளியில வந்ததுல இருந்து தொடர்ந்து அந்த இடத்தை கண்காணிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதுவரை தவறா எதுவும் தெரியல என்று சொன்னான் சரண். அவன் தன் சகாக்கள் சொன்னது உண்மையாக இருக்கும் என்று எண்ணினான். லிங்கா தன் வாழ்க்கை முழுக்க தற்காப்பு கலைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்திருக்கிறார். எனவே அவருக்கு நவீன கருவிகள் குறித்து எதுவும் தெரியாது. அதையும் மீறி அவர் அது குறித்து பேசினால் கண்டிப்பாக அது அவருக்கு கீழ் இருப்பவர்களை பொறுமை இழக்க செய்து அவர்களை மோசமாக பாதித்துவிடும். ஓகே, நம்ம இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம், நம்ம உடனடியா தலைமையகத்துக்கு போவோம் என்று சொன்னவர் தங்கள் வந்த ஹெலிகாப்டரை முதலில் இங்கிருந்து அனுப்பினார். பின்னர் விதுரன், லிங்கா, சரண் என ஒரு காரில் ஏறி அமர மற்ற நிஞ்சா வீரர்களும் அவர்களை தொடர்ந்து காரில் ஏறி ஹெட் குவார்டர்ஸை நோக்கி புறப்பட்டனர். ஹெலிகாப்டர் புறப்படும் சத்தம் எங்கே சூர்யாவின் கவனத்தை ஈர்த்து விடுமோ என்று அவர்களுக்கு பயமாக இருந்தது. செல்லும் வழியெங்கும் எல்லோரின் மனதிலும் பல்வேறு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. எனவே யாரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. ஹெட் குவார்டர்ஸ் பின்புறம் இருந்த சிறிய குன்றில் இருந்த பெரிய மரம் ஒன்றில் சூர்யா தன் இறைக்காக காத்திருக்கும் புலி போல மறைவாக அமர்ந்திருந்தான். லிங்காவும் மற்றவர்களும் அவனுக்கு இந்த இடத்தில் வலை விரித்து வைத்திருந்தனர். ஆனால் அவனோ அவர்கள் செய்ததையே அவர்களுக்கு திருப்பி செய்து இந்த தொழிற்சாலையையே அவர்களுக்கு பொறியாக மாற்றி வைத்திருந்தான். நேரம் மெதுவாக செல்ல, ஆனால் அவர்கள் யாரும் வரும் வழியாக தான் காணோம். இரவு நேர குளிர் வேறு அதிகமாக அவனை தாக்க ஆரம்பித்திருந்தது. சூர்யாவின் உடல் முழுக்க பனியின் காரணமாக சில்லிட்டு போயிருந்தது. ஆனாலும் அவன் இருந்த இடம் விட்டு சற்றும் அசையாமல் ஒரு கல் போல அமர்ந்திருந்தான். ஆனால் விதுரன் எப்போது எந்த பக்கத்தில் இருந்து வருவார் என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை. அதனால் அவன் சற்றும் அசைய துணியவில்லை. மேலும் அரை மணி நேரம் செல்ல காரின் லைட் வெளிச்சம் அவன் இருந்த இடத்திலிருந்து லேசாக தெரிந்ததையும் சூர்யா உடனேயே தன் உடலை மேலும் குறுக்கிக் கொண்டான். அது காரின் வெளிச்சம் என்று உறுதி செய்து கொண்டவன் தன் கணிப்பு சரியாக இருக்கிறது, எதிராளி வந்துவிட்டான் என்று எண்ணிய சூர்யா ஒரு ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டான். அடுத்து நடக்க இருக்கும் காட்சிகளை காண அவனது கண்களில் எதிர்பார்ப்பு அதிகமாகியது. சிவன்யாவை காப்பாற்ற சென்ற இடம் ஆரம்பித்து விதுரனின் குடும்பத்தாரை கொன்று குவித்து அடுத்து நிஞ்சா டார்க் சோல் பேஸ் இடத்தை அழித்தது வரை எல்லாமே அவனது திட்டப்படிதான் நடந்தது. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டது. எல்லாமே இவர்களின் தலைமை ஆட்களை வரவழைக்க அவன் போட்ட திட்டம்தான். அவன் நிஞ்சா டார்க் சோல் அமைப்பை தகர்த்து விட்டான் என்றதும் நிஞ்சா டார்க் சோல் அமைப்பின் தலைவர் கண்டிப்பாக ஏதாவது செய்ய நினைப்பார்கள். விதுரனும் அவர்களுடன் சேர்ந்து கொள்வார் என்று அவன் கணக்கிட்டிருந்தான். இதை தவிர அவன் இன்னொரு கோணத்திலும் இருந்து இந்த விஷயத்தை அலசி ஆராய்ந்தான். அவர்களது இடத்தில் அவன் இருந்திருந்தால் தான் என்ன செய்திருப்போம்? தானுமே நேரடியாக சண்டையிட மாட்டோம், அதே போல தப்பி செல்லவும் யோசிக்க மாட்டோம். அப்போது தந்திரமாக மட்டுமே செயல்படுவோம். எனவே எதிராளி தனது அடுத்த டார்கெட் நிஞ்சா வாரியர்ஸ் தலைமையகம் என்று கணித்திருக்கும் போது அவர்கள் கண்டிப்பாக இங்கே வந்து தந்திரமாக தன்னை பிடிக்க நினைப்பார்கள் என்று அவன் எண்ணினான். எனவே சூர்யா சரியாக திட்டமிட்டு இந்த தொழிற்சாலை அருகே வந்தவன்
யாரும் பார்க்காத இடமாக பார்த்து தன்னை மறைத்து கொண்டவன் சரியான நேரத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தான். அதே நேரம் அவனது சிறிய டிடெக்டர் கருவி சரியாக அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருந்தது. நிஞ்சா வீரர்கள் அனைவரும் விதுரனை வரவேற்க சென்ற சமயத்தில் சூர்யா ஹெட் குவார்டர்ஸ் உள்ளே சென்றவன் தன் வேலைகளை சரியாக செய்து முடித்திருந்தான். அதன் பின்னர் தான் இங்கே வந்து மரணத்தின் பின்னால் தன்னை மறைத்துக் கொண்டு தன் திட்டம் நிறைவேறுவதை பார்த்து கொண்டிருந்தான். சூர்யா தன் பைனாகுலர் மூலம் கார் வெளிச்சம் வந்த திசையில் பார்த்து கொண்டிருக்க அடுத்தடுத்து கார்கள் மெதுவாக வந்து நிற்க ஆரம்பித்தது. முதல் காரின் முன் இருக்கையில் இருந்து இறங்கிய ஒருவன் வேகமாக பின்னே சென்று கதவை திறந்து விட்டான். லிங்கா மிகவும் கவனமாக இருந்தார். உடனடியாக அவர் காரை விட்டு இறங்கவில்லை. கார் கண்ணாடி வழியாக சுற்றுப்புறத்தை முதலில் கவனமாக ஆராய்ந்தவர் சுற்றி எதுவும் தவறாக இல்லை என்று உறுதிப்படுத்திக் கொண்டு அதன் பின்னரே காரில் இருந்து இறங்கினார். லிங்கா இறங்கிய பின்னர் விதுரனும் அவரை தொடர்ந்து காரிலிருந்து இறங்கினார். சூர்யா தூரத்தில் மறைந்திருந்தவன் இதையெல்லாம் தெளிவாக பார்த்து கொண்டிருந்தான். லிங்காவை பார்த்ததும் அவனுக்கு இனிய அதிர்வாக இருந்தது. அவன் அவரை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. விதுரனின் மொத்த குடும்பத்தையும் தான் அழித்திருக்க அதற்கு பழிவாங்க அவர் இங்கே வந்தது அவன் எதிர்பார்த்ததுதான். ஆனால் லிங்கா எதிர்பாராவிதமாக வந்து அவனது வலையில் மாட்டியிருக்கிறார். அவர் ஏன் இங்கே வந்தார் என்று யோசித்தான் சூர்யா. அவனுக்கு சீக்ரெட் ஆர்மியின் மூலம் கிடைத்த தகவலின்படி லிங்கா தற்காப்பு கலையில் உலக அளவில் 18வது இடத்தில் இருப்பவர் என்று இருந்தது. ஆனால் எப்படி இருப்பினும் அவனது திட்டத்திலிருந்து அவன் பின்வாங்குவதாக இல்லை. ஏற்கனவே வில்லில் இருந்த அம்பை எய்வதற்காக வளைத்து ஆகிவிட்டது. இதற்கு பின்னர் அவனால் இதிலிருந்து பின்வாங்க முடியாது. காரிலிருந்து இறங்கிய லிங்கா மீண்டும் ஒரு முறை அந்த இடத்தை சுற்றி தன் பார்வையை செலுத்தினார். நீண்ட நேரம் பார்வையிட்டும் அவருக்கு அந்த இடத்தில் தவறாக எதுவும் படாததால் சரணை பார்த்தவர், என பயிற்சி அறைக்கு அழைச்சிட்டு போ என்று சொன்னார். சரண் உடனேயே தன் சகாக்களை பார்த்தவன் எல்லோரையும் சரியான இடம் பார்த்து உள்ளே சென்று பதுங்கி இருக்க சொன்னான். உடனேயே அந்த 30 நிஞ்சா வீரர்களும் வேகமாக தொழிற்சாலை உள்ளே சென்று மறைய ஆரம்பித்தனர். சரண் லிங்காவையும் விதுரனையும் பயிற்சி அறை நோக்கி அழைத்து சென்றான். லிங்காவிடம் அவர் ஏன் அங்கே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் என்று கேட்கும் அளவிற்கு அவனுக்கு தைரியமில்லை. ஒருவேளை சூர்யா வருவதற்கு முன்பாக அவர் சற்று நேரம் உடற்பயிற்சி செய்ய நினைக்கிறாரோ என்று எண்ணிக்கொண்டான் அவன். எல்லாவற்றையும் பார்த்த சூர்யா தன் பைனாகுலரை ஓரமாக வைத்தான். அவன் நீண்ட நேரம் பைனாகுலர் வழியாக லிங்காவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவரை அடையாளம் காணாமல் இருப்பது மிகவும் கடினம். பைனாகுலரை கீழே வைத்த சூர்யா கீழே இருந்த ரிமோட் கண்ட்ரோலரை கையில் எடுத்துக்கொண்டான். பின்னர் அவர்கள் பயிற்சி அறை சென்று சேர எவ்வளவு நேரம் ஆகும் என்று மனதினுள் கணக்கு போட்டான். சூர்யாவிற்கு இப்போது கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. இருந்தாலும் அந்த தொழிற்சாலையை விட்டு தன் பார்வையை அகற்றாமல் பார்த்திருந்தான். சரண் அவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு பயிற்சி அறை நோக்கி சென்றான். அந்த அறைக்குள் சென்ற நொடி லிங்காவின் முகம் யோசனையில் சுருங்கியது. அவருக்கு என்னவோ அந்த இடத்தில் அசௌகரியமாக இருந்தது. இது ஆபத்துக்கான அறிகுறி. அவரை ஆபத்து நெருங்கி இருக்கிறது எனும் போதுதான் அவருக்கு இப்படி அசௌகரியமாக இருக்கும். அவரை போன்ற எக்ஸ்பர்ட் ஆபத்தை சரியாக கணிக்கக்கூடியவர்கள். அதே நேரம் விதுரனும் கூட ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்தார். லிங்கா அளவிற்கு அவரது திறமை இல்லை என்றாலும் கூட அவராலும் ஆபத்தை உணர முடிந்தது. அவர் வேகமாக லிங்காவை திரும்பி பார்த்து, மாஸ்டர் என்று ஏதோ பேச வர அதற்குள் லிங்கா அந்த இடம் விட்டு நகர்ந்திருந்தார். கண்ணிமைக்கும் நொடியில் அவர் அந்த பயிற்சி அறையை விட்டு வெளியேறியிருந்தார். அதை கண்டு விதுரன் அதிர்ச்சியாகி போனார். அவர் எதுவும் பேசாமல் லிங்காவை வேகமாக பின்தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறினார். அதே நேரம் குன்றில் மரத்தின் மீது மறைந்திருந்த சூர்யா தன் கையில் இருந்த ரிமோட்டை அழுத்தி அந்த தொழிற்சாலையை தகர்த்திருந்தான். அந்த கட்டிடம் மொத்தமாக வெடித்து சிதறியது. அந்த கட்டிடம் வெடிக்க உபயோகித்த வெடிப்பொருட்கள் எல்லாம் மிகவும் ஆபத்தானது. அதே சமயம் அது வடிவம் மாறக்கூடியது. எனவே அதை மறைத்து வைப்பது எளிது. இருப்பினும் இந்த வெடிமருந்தில் ஒரு பலவீனமும் இருந்தது. அதிலிருந்து மெலிதான ஒரு வாசனை வெளியேறும். சாதாரண ஆட்களால் அதை எளிதில் உணர முடியாது. ஆனால் தற்காப்பு கலைஞர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஏனெனில் அவர்களுக்கு உணர்வு திறனும் அதிகம். அதே போல இந்த வெடிமருந்து மிகவும் ஆபத்தானது என்பதால் இதை சாதாரண ஆட்கள் வைத்திருக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்டர் கிரவுண்ட் ஆட்களிடம் கூட இதன் கையிருப்பு குறைவாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒன்றைதான் சூர்யா லிங்கா மற்றும் விதுரனுக்கு பரிசாக வழங்கியிருந்தான். அடுத்தடுத்து பூம் பூம் என்று வெடிக்கும் சத்தம் பயங்கரமாக கேட்க ஆரம்பித்தது. கட்டிடம் வெடித்து சிதறும் சத்தம் தொலை தூரம் வரை கேட்டுக்கொண்டிருந்தது. கட்டிடத்திற்குள் இருந்து 30க்கும் மேற்பட்ட நிஞ்சா வீரர்களுக்கு எதிர்வினை செய்யவே நேரமில்லாமல் போனது. அத்தனை பேரும் வெடி விபத்தில் இறந்து போனார்கள்.
அதே சமயம் லிங்காவும் விதுரனும் கூட அதே நிலையில் இறந்து போயிருப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் கண்டிப்பாக சூர்யா முட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவன் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் தற்காப்பு கலையில் அவர்களின் தரநிலையை குறித்து நன்கு அறிந்தவன் அவன். அப்படி இருக்கும்போது கட்டிடம் இடிந்து விழும்போது அவர்களுக்கு உள்ளே இருக்கும் சக்தி கண்டிப்பாக வெளியே வந்து அவர்களுக்கு பெரிதாக எதுவும் ஆகாமல் காப்பாற்றியிருக்கும். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அவர்களே அந்த சக்தியை உபயோகிக்கவில்லை என்றாலும் கூட அது தன்னிச்சையாக அவர்களிடம் உண்டாகும் எதிர்வினை. ஆனால் இப்போது அவர்களின் உள்ளுணர்வு எதிர்வினையாற்ற கொஞ்சம் தாமதமாகி இருந்தது. அவர்கள் அந்த பயிற்சி அறையிலிருந்து வெளியேறும் போதே பாம் வெடித்திருந்தது. எனவே அவர்கள் உள்பலம் சரியான நேரத்தில் எதிர்வினையாற்றவில்லை. அவர்கள் வாயிலிருந்து ரத்தம் வழிய, அதே சமயம் அவர்கள் உடலில் ஆங்காங்கே எலும்புகள் நொறுங்கி இருந்தது. தூரத்திலிருந்து பைனாகுலர் மூலம் மீண்டும் பார்வையிட ஆரம்பித்த சூர்யா லிங்கா இறக்கவில்லை என்பதை கண்டவன் பயங்கரமான ஆளா இருப்பார் போல என்று சொல்லிக் கொண்டான். இவ்வளவு பெரிய வெடி விபத்தில் சிக்கியும் அவர் இறக்கவில்லை என்பது பெரிய விஷயம்தான். அவருடன் தான் மட்டும் நேருக்கு நேர் மோதி சண்டை போட்டிருந்தால் தான் தோல்வி அடைந்திருப்பது உறுதி என்று உணர்ந்தான் அவன். சூர்யா தான் மறைந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தவன் அந்த கட்டிடம் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இந்த முறை அவன் தன்னுடன் எதையும் எடுத்து வரவில்லை. தன்னுடைய திட்டம் வெற்றி அடைந்த பின்னர் தான் வெளிப்படுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று எண்ணினான் அவன். சூர்யா அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் சென்றவனுக்கு அவர்கள் இருவரும் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி பிடிக்க சில நிமிடங்கள் எடுத்தது. சூர்யா அவர்கள் இருவரையும் பார்க்கும்போது அவர்கள் இருவரும் உடல் எங்கும் ரத்தம் வழிய தரையில் கிடந்தனர். சிறிது நேரம் ஒரே இடத்தில் தங்கியபடி நின்றான் சூர்யா. தூரத்திலிருந்தே அவர்களை சிறிது நேரம் கவனித்தான் அவன். விதுரனுக்கு பலத்த காயங்கள் உண்டாகியிருந்தது. அவர் இப்போது மரணத்தின் வாயிலில் இருந்தார். அவர் சிறிது நேரத்துக்கு மேல் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை. சில நிமிடங்களில் மயக்கத்திலிருந்து கண் விழித்தார் லிங்கா. அவர் கண் விழித்த நொடி அவரிடமிருந்து ஒரு அலறல் சத்தம் வெளிப்பட்டதும் அவர் தன் உடலை அசைக்க முயன்றார். ஆனால் அவரது கை கால்கள் எல்லாம் ஆங்காங்கே எலும்பு முறிந்திருக்க அவரால் இருந்த இடம் விட்டு கொஞ்சமும் அசைய முடியவில்லை. அதே நேரம் அவர் உடலில் இருந்து அதிக அளவு ரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது. யாராவது வந்து அவரை காப்பாற்றவில்லை என்றால் அவர் உயிர் பிழைப்பது கடினம். சூர்யா இதையெல்லாம் தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தவன் அவர்களை நெருங்கி சென்றால் தனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று புரிந்து கொண்டான். பின்னர் மெதுவாக லிங்காவின் முன்பாக வந்து நின்றான் அவன். லிங்காவை சுற்றியிருந்த கற்கள் எல்லாவற்றையும் அகற்றிய சூர்யா, நீங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. இவ்ளோ பெரிய வெடி விபத்துல சிக்கி கூட நீங்க சாகவே இல்ல பாருங்களேன் என்றான். அவனது வார்த்தைகளை கேட்ட நொடி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார் லிங்கா. இதெல்லாம் அவனது சதித்திட்டம் என்று அவருக்கு ஏற்கனவே புரிந்திருந்தாலும் அவனை தான் வலை வீசி பிடிக்கலாம் என்று வந்தோம். ஆனால் கடைசியில் அவனது வலையில் தான் சிக்கிவிட்டோம் என்று வருத்தத்துடன் உணர்ந்து கொண்டார் அவர். சூர்யாவின் முகத்திலிருந்த மெல்லிய சிரிப்பை கண்ட லிங்காவிற்கு பயங்கர எரிச்சலாக இருந்தது. துரோகி, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்று திட்டினார் அவர். என்ன பேசினாலும் அவரது உடலில் அதிக அளவு காயம் உண்டாகி இருந்த காரணத்தினால் அவர் உடல் இப்போது மிகவும் பலவீனமாக இருந்தாலும் எனவே ஒரு நொடி கூட அவரால் இருந்த இடம் விட்டு அசைய முடியவில்லை. சூர்யாவை முறைப்பதை தவிர இந்த நொடி அவரால் வேறு எதையும் செய்ய முடியவில்லை. தி பாஸ் அத்தியாயம் 347. வெடி விபத்தில் சிக்கி பலத்த காயங்களுடன் இருந்த லிங்காவின் அருகே வந்து சூர்யா சிரித்தபடி நின்றிருக்க அதை கண்ட லிங்கா கோபத்துடனும் எரிச்சலுடனும், துரோகி, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்று திட்டினார். அவர் என்ன பேசினாலும் அவரது உடலில் அதிக அளவு காயம் உண்டாகி இருந்த காரணத்தினால் அவர் உடல் இப்போது மிகவும் பலவீனமாக இருந்தாலும் எனவே ஒரு அடி கூட அவரால் இருந்த இடம் விட்டு அசைய முடியவில்லை. சூர்யாவை முறைப்பதை தவிர இந்த நொடி அவரால் வேறு எதையும் செய்ய முடியவில்லை. நீங்க அதிபுத்திசாலின்னு நினைச்சுக்காதீங்க, உங்க திட்டம் எல்லாமே என்னோடதுதான் என்றான் சூர்யா. அவனுக்கு லங்கா நாட்டில் இருப்பவர்கள் மேல் எந்தவித உணர்வும் இல்லை. அவனை கொல்ல நினைத்தவர்கள் என்ற காரணத்தினால் மட்டும் அப்படி இல்லை. அதே நேரம் விதுரன் மட்டும்தான் தன் வலையில் வந்து விழுவார் என்று எண்ணியிருந்தான். ஆனால் அவனை எதிர்பார்க்காதது லிங்காவின் வருகை. அவராக வந்து சிக்கும் போது அவன் அதை தவறவிட விரும்பவில்லை. லிங்கா சூர்யாவை தன் கையால் கொல்ல வேண்டும் என்று இங்கே வந்தார். அவனை மோசமாக சித்திரவதை செய்து கொல்ல வேண்டும் என்று எண்ணினார் அவர். ஆனால் அவரால் இருந்த இடம் விட்டு கூட அசைய முடியவில்லை. லேசாக அசைந்ததில் உண்டான வலியில் பயங்கரமாக அலறினார் அவர். அவரை போன்ற ஒருவரால் கூட இந்த வலியை தாங்க முடியவில்லை. டேய் பொறுக்கி, என்ன கொல்லணும்னு நீ நினைச்சா வா, வந்து உடனே என்ன சாகடிச்சிடு என்று பல்லை கடித்தபடி வலியுடன் பேசினார் லிங்கா.
சூர்யாவை தூண்டிவிட்டு தன்னை அவன் கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணினார் அவர். அவரால் இந்த வலியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தனக்கு விடுதலை வேண்டும் என்று நினைத்தார் அவர். அவரது தரநிலையில் அவர் மிகவும் திறமையானவர். அப்படி இருக்க தங்கள் நாட்டில் இருக்கும் அனைவரையும் அலையவிட்ட சூர்யாவை தான் கொன்று பெருமையாக லங்கா சாம்பருக்கு சென்று நிற்க விரும்பினார் அவர். ஆனால் அவர் சற்றும் எதிர்பாரா விதமாக நிலைமை இங்கே தலைகீழாக மாறியிருந்தது. அவரது நிலை இவ்வளவு மோசமாக மாறும் என்று அவர் கனவிலும் எண்ணியதில்லை. எனவே மற்றவர்கள் தன்னை இகழ்வாக பார்ப்பதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஓ, சாகணுமா உங்களுக்கு? நான் உறுதியா சொல்றேன், உங்க உயிருக்கு ஒன்னும் ஆகாது என்று சீரலாக சொன்ன சூர்யா அவர் கையை பிடித்து மெடிக்கல் அறைக்கு இழுத்து சென்றான். டேய் ராஸ்கல், விடுடா, என்ன நீ மனுஷனே இல்ல, நீ ஒரு மிருகம் என்று சூர்யா இழுத்து செல்லும் போது வலியுடன் அவன் இழுப்பதற்கு கத்திக்கொண்டே அவனுடன் சென்றார் லிங்கா. மெடிக்கல் அறைக்கு சென்ற பின்னர் அவன் அங்கே சிதறி கிடந்த மருந்து பொருட்களை தேடி எடுக்க ஆரம்பித்தான். அவன் எங்கே சென்றாலும் லிங்கா அவனை திட்டுவது தொடர்ந்து கொண்டே இருந்தது. சூர்யா தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வந்தவன் அமைதியாக அவரது காயங்களுக்கு கட்டு போட ஆரம்பித்தான். நீ என்னடா பண்ண ட்ரை பண்ற என்று லிங்கா அவனிடம் கேட்க, சூர்யாவோ அவரது கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தவிர்த்தான். அவரது எல்லா காயங்களுக்கும் தன் கையில் இருந்த துணி மூலம் கட்டு போட்ட சூர்யா பின்னர் அவரை அங்கேயே தரையில் படுக்க வைத்தான். அவனும் அவருடன் சேர்ந்து அவர் அருகே படுத்துக்கொள்ள அது இன்னும் விசித்திரமாக இருந்தது. இப்ப நீங்க இருக்கிற இந்த நிலைமைய நான் போட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வெளியில விட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்க நாட்டை பத்தி மற்ற உலக நாடுகள் தற்காப்பு கலைகளை சேர்ந்தவங்க என்ன நினைப்பாங்க என்று புன்னகையுடன் கேட்டான் சூர்யா. அவனது கேள்வியில் அதிர்ச்சியான லிங்கா தன் கண்களை அகல திறந்தார். சூர்யா தன்னை சித்திரவதை செய்ய போகிறான் என்று அவர் எண்ணியிருந்தார். ஆனால் அவன் இது போல யோசிப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. லிங்காவை போன்ற பலமான ஒரு வீரருக்கு அவன் இது போன்ற ஒரு செயலை செய்வது அவர் இறப்பதை காட்டிலும் கொடுமையான ஒன்று. அவரது தற்போதைய நிலை மட்டும் வெளியே தெரிந்தால் அவரது அமைப்பு வெளியே தலை காட்டவே முடியாத அளவிற்கு அவமானப்பட வேண்டி இருக்கும். அதே போல அவரது இந்த நிலை வெளியானால் அதன் பின்னர் தற்காப்பு கலைகள் உலகில் தங்கள் நாட்டிற்கு மிகப்பெரிய அவமானம் உண்டாகிவிடும். எல்லோரும் தங்கள் நாட்டை கேலியாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இதையெல்லாம் யோசிக்கும் போதே லிங்காவினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் இந்த விஷயம் பரவினால் அவரது மரியாதை மொத்தமாக சிதைந்து விடும். லிங்காவின் இறப்பிற்கு இப்போது மதிப்பில்லை. அவர் உயிருடன் இருப்பதுதான் இப்போது மதிப்பு. எனவே சூர்யா அவரை கொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்து கொண்டான். நீ மனுஷனே இல்ல என்று தொடர்ந்து அவனை திட்டினார் லிங்கா. ஆனால் சூர்யாவுக்கு இப்போது அவரிடம் பேசும் ஆர்வம் கூட குறைந்து விட்டது. லிங்காவை சரியான விதத்தில் போட்டோ எடுத்துக்கொண்ட சூர்யா சிரிப்புடன் அவரை பார்த்தான். ஒழுங்கா இங்கே படுத்துட்டுருங்க, பெட்ரோல் போலீஸ் சீக்கிரம் இங்க வந்துருவாங்க, அது வரைக்கும் ஒழுங்கா இருங்க என்று மென்மையாக சொன்னான் சூர்யா. லிங்கா அவனை கோபமாக முறைத்து பார்க்க அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஓங்கி அவர் முகத்தில் ஒரு அறை விட்டான் சூர்யா. அதன் பின்னர் வேகமாக அங்கிருந்து திரும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான். தூரத்தில் இருந்த விதரன் இன்னும் இறக்கவில்லை. அவரை கண்ட சூர்யா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் அருகே சென்றவன் தன் காலால் ஓங்கி அவர் கழுத்தில் ஒரு உதை விட்டான். இழுத்து கொண்டிருந்த அவரது உயிர் அவரது குடும்பத்தாருடன் சென்று சேர்ந்து விட்டது. எல்லா வேலைகளையும் செய்து முடித்த சூர்யா அதற்கு மேல் அங்கே இருக்கவில்லை. வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான். அதே நேரம் லிங்கா தரையில் படுத்திருந்தவர் வானத்து இருளை வெறுமையாக வெறித்து பார்த்தபடி இருந்தார். நடந்ததையெல்லாம் நினைத்து பார்த்தவருக்கு தான் இந்த விஷயத்தில் தலையிட்டது தவறு என்று இப்போது உணர்ந்தார். ஆனால் நடந்த விஷயங்களை மாற்றக்கூடிய சக்தி இந்த உலகில் இல்லையே. 10 நிமிடத்திற்கு பின்னர் பெட்ரோல் கார் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அவர்கள் இவ்வளவு விரைவாக இந்த இடம் வந்து சேர காரணம், ஏற்கனவே விதரனும் லிங்காவும் சூர்யாவை தேடிக்கொண்டு இந்த இடம் வந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தகவல் சென்றிருந்தது. வெடி வெடித்த சத்தம் அவர்களுக்கு தெளிவாக கேட்க பெட்ரோல் படையினர் விரைவாக வந்துவிட்டார்கள். அவர்கள் முன்பே இங்கு வருவதற்கு காரணம், லிங்கா அவர்களை போன்ற ஆயுத படைகளை நம்புபவர் இல்லை. அவருக்கு தற்காப்பு கலைகள் மீதும் தற்காப்பு கலைஞர்கள் மீதும் தான் அதிக நம்பிக்கை இருந்தது. அதனால் தான் அவர்கள் தொலைவில் காத்திருந்தனர். இந்த இடம் மொத்தமாக நொறுங்கிய சத்தம் கேட்க பெட்ரோல் படையினருக்கு புரிந்து போனது சூர்யாதான் ஏதோ செய்து விட்டான் என்று. ஆனால் அவர்களுக்கு வியப்பாக இருந்த விஷயம் என்னவென்றால், லிங்காவும் விதரனும் இந்த வெடி விபத்தில் சிக்கிக் கொண்டதுதான். அதே போல யாருக்கும் தெரியாமல் எப்படி இவ்வளவு பெரிய வெடி விபத்தை உருவாக்க முடிந்தது என்ற கேள்வியும் அவர்கள் மனதில் எழுந்தது. ஆனால் அது குறித்து யோசிக்க இது நேரமில்லை என புரிய பெட்ரோல் படையில் தலைமை பொறுப்பில் இருந்தவர் தொண்டையை செருமியபடி தன் நாட்களை பார்த்து, யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு கவனமா பாருங்க என்று உத்தரவிட்டார். அவருடன் வந்த ஊழியர்கள் வேகமாக அவர் சொன்னதை செயல்படுத்த ஆரம்பித்தனர்.
அதே சமயம் சூர்யா அங்கே எங்கேயாவது மறைந்திருக்கிறானோ என்று அவர்களுக்கும் பயமாக தான் இருந்தது. அவன் மட்டும் இப்போது வெளியே வந்தால் கண்டிப்பாக தங்களையும் கொன்று விடுவான் என்பதில் அவர்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனெனில் அவர்கள் பெட்ரோல் படையினர் தான், தற்காப்பு கலைஞர்கள் இல்லை. எல்லோரும் அந்த இடத்தில் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டிருக்க, அப்போது தூரத்தில் இருந்து, சார், இங்க லிங்கா மாஸ்டர் இருக்காரு, அவருக்கு கை காலெல்லாம் எலும்பு உடைஞ்சிருக்கு, அடிப்பட்ட இடங்கள்ல மருந்து போட்டிருக்கு, அவர் உயிரோட தான் இருக்காரு என்று குரல் கொடுத்தார்கள். தகவலை கேட்ட பொறுப்பில் இருந்த காவலாளி உடனடியாக தன்னுடன் இன்னும் சிலரை அழைத்துக் கொண்டு அந்த இடம் நோக்கி சென்றார். என்னதான் இவ்வளவு பெரிய இடிபாடுகளில் லிங்கா சிக்கியிருக்கிறார் என்று தெரிந்திருந்தாலும் கூட, அவர் எதற்கும் தன் மனதை தயார்படுத்தி வந்திருந்தாலும், லிங்கா இருந்த நிலையை நேரில் கண்டபோது அவர் மனது அதிராமல் இல்லை. அவர் லிங்காவை கண்ட நேரம் லிங்காவின் கை கால்கள் எல்லாம் உடைந்து மிகவும் பரிதாபமான நிலையில் இருந்தார். அவர் உடலில் இருந்த காயங்களில் கூட சும்மா பேண்டேஜ் தான் சுற்றப்பட்டிருந்தது. இப்போது அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பவில்லை என்றால் கண்டிப்பாக சிறிது நேரத்தில் அவரது உயிர் பிரிந்துவிடும் என்று அவருக்கு புரிந்தது. மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு என்று நடுங்கும் குரலில் கேட்டார் அந்த பெட்ரோல் ஆபீசர். லிங்காவிற்குள் இருக்கும் சக்தி என்ன என்றும் அந்த சக்திகள் அவரை எப்படி பாதுகாக்கும் என்றும் அவர் நன்கு அறிவார். அவ்வளவு சக்திகளை தனக்குள் வைத்திருக்கும் ஒருவருக்கு எப்படி இவ்வளவு மோசமாக காயங்கள் உண்டாகி இருக்கும் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. ஆனால் இப்போது அவருக்கு முன்பாக இருக்கும் லிங்கா அவர்கள் பார்த்த பலசாலி இல்லை. அவரது உடல் முழுக்க ரத்தத்தால் போர்த்தி இருந்தது. அவரது முகம் வெள்ளை காகிதம் போல வெளுத்து போயிருந்தது. லிங்கா பலவீனமான குரலில் அந்த பெட்ரோல் ஆபீசரை பார்த்து, என்ன கொன்னுடுங்க, சீக்கிரம் என்ன கொன்னுடுங்க என்று சொன்னார். அவருக்கு இந்த வழியிலிருந்து வேகமாக விடுதலை வேண்டும் என்று இருந்தது. அப்போது பெட்ரோல் படையில் இருந்த ஒருவர் அவர் அருகே வந்து, சார், விதுரன் சாரோட உடம்பு அங்க இருக்கு, லிங்கா மாஸ்டர் தவிர இங்க வேற யாருமே உயிரோட இல்ல, எல்லாருமே இந்த வெடி விபத்துல இறந்துட்டாங்க என்றான். அதை கேட்ட பெட்ரோல் ஆபீசர் ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியிட்டவருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வதென்று புரியவில்லை. சில நொடிகள் யோசித்தவர் பின் தனக்கு கீழ் வேலை செய்பவர்களை பார்த்து, சீக்கிரம் லிங்கா மாஸ்டர் ஹாஸ்பிட்டல் அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க என்று உத்தரவிட்டார். லிங்கா தன்னை கொல்லும்படி சொன்ன வார்த்தைகளை அவர் கருத்தில் கொள்ளவில்லை. வெடி விபத்தில் சிக்கியதில் இவருக்கு மறை கழன்று விட்டது என்று எண்ணிக்கொண்டார் அவர். அப்படி இல்லை என்றால் அவர் ஏன் தன்னை கொல்லும்படி சொல்ல வேண்டும்? இங்கிருந்து தொலைவில் ஊருக்கு நடுவே இருந்த லிங்காவின் வீட்டில் அவரது குடும்பத்தார் சிறிதும் அமைதி இல்லாமல் அமர்ந்திருந்தனர். காலையிலிருந்து இப்போது வரை நிஞ்சா வாரியர்ஸ் ஹெட் குவார்டர்ஸை தொடர்பு கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள். ஆனால் அந்த பக்கம் இருந்து எந்தவித பதிலும் இல்லை. என்னதான் நடக்குது அங்க? ஒருவேளை தப்பா ஏதாவது நடந்திருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகியிருக்காது. அண்ணாவோட பலம் என்ன? அவருக்கு முன்னாடி அந்த சூர்யா ஒண்ணுமே இல்ல. அவனால அண்ணா முன்னாடி கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்காது என்று தொடர்ந்து லிங்காவின் தம்பி பைரவன் தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டு அங்கிருந்த வீட்டினரையும் அமைதிப்படுத்த முயன்றார். லிங்கா தான் அவர்கள் குடும்பத்திற்கு பெருமை அடையாளம். அவரது திறமைகள் மூலம்தான் அவர்களது குடும்பம் எல்லோரும் மதிக்கும் நிலைக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவருக்கு மட்டும் ஏதாவது ஆனால் கண்டிப்பாக அதன் பின்னர் தங்கள் குடும்பத்தின் நிலை மோசமாக மாறிவிடும். பைரவன் சற்றும் அமைதி இல்லாமல் இருந்தவரின் மனது நேரம் செல்ல செல்ல அவர் மனதில் இருந்த ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்ற எண்ணம் மேலும் மேலும் வலுப்பெற்றுக் கொண்டே சென்றது. அப்போது அவரது போன் அடிக்க, போனில் வந்த பெயரை கண்ட நொடி அவரது இதயம் ஒரு நொடி தன் துடிப்பை நிறுத்தியது. வேகமாக போனை கையில் எடுத்தவர், பெட்ரோல் ஆபீசர் ஜீவா ஏன் எனக்கு கால் பண்றாரு என்று கேட்டுக்கொண்டவர் மனம் இன்னும் அலைபாய ஆரம்பிக்க வேகமாக கால் அட்டன் செய்து, ஹலோ மிஸ்டர் ஜீவா, ஏதாவது முக்கியமான விஷயமா கால் பண்ணீங்களா என்று கேட்டார். மறுமுனையில் இருந்த ஜீவா பைரவனின் கேள்வியில் ஒரு நொடி அமைதியாக இருந்தார். அவரது கேள்வியிலேயே அவருக்கு இன்னும் விஷயம் தெரியவில்லை என்பதை புரிந்து கொண்டார். ஜீவா அவரிடம், சார், இங்க ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. அதுல உங்க அண்ணா லிங்காவை தவிர மத்த யாருமே உயிரோட இல்ல. அவர் உயிரோட இருந்தாலும் கூட அவருக்கு அடி பலமா இருக்கு. நிறைய இடத்துல எலும்பு உடைஞ்சிருக்கு. அவர் தன்னை கொன்னுட சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காரு என்று நிலைமையை தன்னால் முடிந்த அளவிற்கு விளக்கமாக சொன்னார். ஜீவா சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன பைரவன், என்னது என்று கேட்டபடி அப்படியே தொப்பன பின்னால் அமர்ந்தார். லிங்கா சென்ற இடத்திலிருந்து ஏதாவது தகவல் வருமா என்று காத்திருந்த பைரவன் இப்படி ஒரு தகவல் வரும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. சூர்யாவுக்கு எதுவுமே ஆகவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்க, தங்கள் பக்கத்திலிருந்து அனைவரும் இறந்து போனார்கள் என்பது ஒரு கெட்ட செய்தி என்றால், இன்னொரு பக்கம் தன் அண்ணனுக்கு இப்படி பலத்த அடிபட்டு இருப்பது அவருக்கு கெட்ட செய்தியாக இருந்தது. இப்படி எல்லா பக்கத்திலிருந்தும் கெட்ட செய்தி வரும் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இது எப்படி சாத்தியம் ஆச்சு என்று கேட்ட பைரவனால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சாரி சார், எங்களாலையும் இதை நம்ப முடியலதான்.
ஆனா நடந்தது இதுதான் என்று ஆழ்ந்த மூச்செடுத்துக் கொண்டு சொன்னார் ஜீவா. அவருக்கும் நன்றாக தெரியும் லிங்கா தான் அவரது குடும்பத்தின் ஆணிவேர் என்று. நான் அந்த சூர்யாவை கொல்லாம விட மாட்டேன் என்று கர்ஜித்தார் பைரவன். முதல்ல அமைதியாகுங்க சார். இப்ப நாங்க இருக்கிற இடத்த அழிக்க சூர்யா ஏதோ பயங்கரமான வெடிப்பொருட்களை பயன்படுத்தி இருக்கான். எங்களுக்கு தெரிஞ்சு நிஞ்சா வாரியர்ஸ் எல்லாரும் லிங்கா சார வரவேற்க போன நேரத்தை பயன்படுத்தி தான் அவன் இந்த இடத்துல எல்லாம் பாம்பு செட் பண்ணியிருக்கான் என்று தங்களது விசாரணையில் தெரிய வந்த விவரங்களை அவரிடம் சொன்னார் ஜீவா. ஆனால் இப்போது இதெல்லாம் சொல்லி என்ன பயன்? எல்லாம் நடந்து முடிந்த பின்னர் இவ்வளவு விசாரணைகள் அவசியமற்றது. சூர்யா இதை செய்ய காரணம் இவர் ரொம்பவே பலசாலி. இவர் அவன் கொல்லணும்னா அதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழி. அவன் திட்டம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயமா செஞ்சு நம்ம அமைப்புல பெரிய பொறுப்புல இருக்கிறவங்கள அவனோட வலையில சிக்க வச்சிருக்கான் என்று மேலும் விவரங்கள் சொன்னார் ஜீவா. ஜீவா சொன்ன விவரங்கள் அனைத்தையும் கேட்ட பின்னர் பைரவனின் மனது முற்றிலும் தோய்ந்து போனது. தங்கள் குடும்பத்தின் பலமே தகர்ந்து போன பின்னர் சூர்யாவிற்கு தாங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார் அவர். ஆனாலும் அவரால் இதை இப்படியே விட்டுவிட முடியவில்லை. எதுவும் செய்யாமல் தன் அண்ணனுக்கு நடந்ததை அமைதியாக உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரு தம்பியாக அவரால் எப்படி முடியும்? லிங்கா அவரது குடும்பத்தின் பலம் மட்டுமில்லை, அவர்தான் அவர்களது குடும்பத்தின் மூத்தவர். அப்போது போனில் ஜீவா பைரவனிடம், மனசை தளர விடாதீங்க சார். உங்களால டிவைன் வார்ஹால் ஆட்களை தொடர்பு கொள்ள முடிஞ்சா அதுக்கப்புறம் நீங்க நினைச்சதை செய்ய முடியும்னு தோணுது என்று சொன்னார். ஜீவா சொன்னதை கேட்ட அடுத்த நொடி பைரவனின் மனதில் புதிய நம்பிக்கை பிறந்தது. தி பாஸ் அத்தியாயம் 348. சூர்யா லிங்காவை எப்படி தன் வலையில் சிக்க வைத்து வீழ்த்தினான் என்று பேட்ரோல் ஆபீசர் ஜீவா லிங்காவின் தம்பியிடம் தெளிவாக சொன்னதும் தன் மனதின் நம்பிக்கை எல்லாம் இழந்து தோய்ந்து அமர்ந்து விட்டார் பைரவன். அப்போது போனில் ஜீவா பைரவனிடம், மனசை தளர விடாதீங்க சார். உங்களால டிவைன் வார்ஹால் ஆட்களை தொடர்பு கொள்ள முடிஞ்சா அதுக்கப்புறம் நீங்க நினைச்சதை செய்ய முடியும்னு தோணுது என்று சொன்னார். ஜீவா சொன்னதை கேட்ட அடுத்த நொடி பைரவனின் மனதில் புதிய நம்பிக்கை பிறந்தது. அவரது நம்பிக்கை எல்லாம் முற்றிலும் தகர்ந்த நேரத்தில் ஜீவா சொன்ன யோசனை அவர் மனதில் புதிய நம்பிக்கையை விதைத்திருந்தது. நிச்சயமாக ஜீவா சொன்னது போல டிவைன் வார்ஹால் அமைப்பின் பலம் என்ன என்று பைரவனும் அறிந்தே இருந்தார். டிவைன் வார்ஹால் தற்காப்பு கலையில் மட்டுமல்லாமல் நவீன இயந்திரங்களை உபயோகிப்பதிலும் வல்லவர்கள். அவர்களின் உள்பலமும் வெளிபலமும் சேர்ந்த காரணத்தினால் அவர்களை எதிர்க்க யாராலும் முடியாது. ஆனால் அவ்வளவு பெரிய பலமான அமைப்பு எப்படி இந்த விஷயத்தில் தலையிடுவார்கள் என்பதுதான் அவருக்கு யோசனையாக இருந்தது. அவர்கள் செயலில் இறங்க வேண்டுமென்றால் அவர்கள் 2 விதிமுறைகள் வைத்திருந்தனர். முதல் விதிமுறை, தங்கள் நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து வரும்போது உதவிக்கு வருவார்கள். இரண்டாவது, தங்கள் நாட்டின் மேல் மிகப்பெரிய போர் நிகழும் போது வருவார்கள். அதோடு இப்போது அவர் சூர்யா விஷயத்தில் டிவைன் வார்ஹால் உதவியை நாடினால் இதுவே தொடர்கதையாக மாறிவிடும். ஆனால் அதே சமயம் சூர்யாவை அப்படியே போக விட்டுவிட்டால் இது அவர்கள் நாட்டிற்கு மிகப்பெரிய தலைகுனிவை உண்டாக்கிவிடும். அதோடு அவர்கள் நாட்டின் தற்காப்பு கலைகளை சூர்யா மொத்தமாக தனக்கு கீழே அடக்கி விடுவான். எனவே அவர் டிவைன் வார்ஹால் அமைப்பின் உதவியை கேட்க எண்ணினார். ஜீவா அவரிடம் மேலும், நீங்க வேணா இப்படி பண்ணுங்களேன், உடனடியா டிவைன் வார்ஹால் அமைப்பை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நானும் என் சைட்ல இருந்து அவங்களோட பேசுறேன். அதோட நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை தரேன்னு சொல்லுங்க. அவங்களும் இவ்ளோ பெரிய விஷயத்த, நம்ம நாட்டோட மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க என்று சொன்னார். சூர்யா என்றே ஒரே ஒரு தனிநபர் தங்கள் நாட்டில் தொடர்ந்து இவ்வளவு பேரை படுகொலை செய்து கொண்டிருக்கிறான். வார்ஹால் மிகவும் சக்தி வாய்ந்த மறைமுக அமைப்பாக இருக்கும்போது நடப்பதையெல்லாம் யாருக்கோ நடக்கிறது என்று அமைதியாக பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். வார்ஹால் மட்டும் இந்த விஷயத்தில் தலையிடுவதாக இருந்தால் கண்டிப்பாக அனைத்து விஷயமும் எளிதாக முடிவுக்கு வந்துவிடும் என்று ஜீவா நம்பினார். ஜீவா சொன்னதற்கு பைரவனும் உடனடியாக ஒப்புக்கொண்டார். போனை வைத்த பின்னர் இன்டெலிஜென்ஸ் அமைப்பை தொடர்பு கொண்டவர் தனக்கு தேவையான விவரங்கள் கேட்டார். வார்ஹால் அமைப்பை நேரடியாக தொடர்பு கொள்வதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். நேரம் மெதுவாக கடக்க அரை மணி நேரம் கழித்து இன்டெலிஜென்ஸ் அமைப்பு வார்ஹாலை தொடர்பு கொண்டு பேசினார்கள். அதன் பின்னர் லிங்கா குடும்பத்தில் நடந்த விஷயங்களை தெரிவித்ததும் உடனடியாக வார்ஹால் அமைப்பு இந்த விஷயத்தை தங்கள் கையில் எடுக்க சம்மதித்தனர். அவர்கள் செயலில் இறங்கிவிட்டால் ஒரு முயற்சியில் சூர்யாவின் இறப்பு நிச்சயம். வார்ஹால் சார்பில் தங்களுக்கு தெளிவான விவரம் வேண்டும் என்று சொல்லி ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்ய சொல்லி கேட்டார்கள். வார்ஹால் என்பது மிகப்பெரிய அமைப்பு என்பதால் ஒருவர் மட்டும் வந்து இந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியாது. தலைமை பொறுப்பில் இருக்கும் நிறைய பேர் ஒன்று கூடிதான் ஆலோசனை நடத்த வேண்டி இருக்கும். அந்த ஆலோசனை கூட்டத்தின் இறுதியில் எடுக்கப்பட்ட முடிவு சூர்யாவை உயிருடன் இந்த நாட்டிலிருந்து தப்பிவிடக் கூடாது என்பதுதான்.
சூர்யா தான் முதலில் மிகப்பெரிய அழிவுகளை உண்டாக்கியிருந்தான். அதுவும் வார்ஹால் ஸ்டைலில் அதை அவன் செய்திருந்தான். தற்காப்பு கலையிலும் நவீன இயந்திரங்களையும் கொண்டு இவ்வளவு பெரிய அழிவை உண்டாக்கியிருந்தான் அவன். எனவேதான் ஆலோசனை கூட்டத்தில் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஆலோசனை கூட்டம் முடிவு பெற்றதும் சூர்யாவுக்கு எதிராக செயலில் இறங்கும்படி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. எல்லா பக்கங்களிலிருந்தும் அவர்களது காவல் வீரர்கள் கவனமாக பார்க்கும்படி உத்தரவு சென்றது. எல்லா பக்கங்களிலிருந்தும் சூர்யா தப்பி செல்ல முடியாதபடி காவல் பலப்படுத்தப்பட்டது. துறைமுகம், விமான நிலையம், ரயில் நிலையம் என எல்லா இடங்களிலும் செக்யூரிட்டி அதிகப்படுத்தப்பட்டது. அதே நேரம் பைரவனும் கூட இப்போதைக்கு உருவாக்கியிருந்த வார்ஹால் தலைமையகத்திற்கு சென்றார். அவர் தன் அண்ணனின் இழப்பிற்கு பழிவாங்கும் விதமாக செயல்பட எண்ணினார். வார்ஹாலின் கருத்துப்படி அவர்கள் பக்கத்தில் இதற்கு மேல் உயிரிழப்பு குறைவாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். மேலும் பைரவன் சூர்யாவை கொன்ற செய்தி வெளியே பரவினால் அது தற்காப்பு கலைகள் உலகில் தங்கள் நாட்டின் மரியாதையை கொஞ்சமாவது காப்பாற்ற முடிந்ததாக இருக்கும் என்று எண்ணினார்கள். நள்ளிரவு நேரத்திலும் கூட கடற்கரை பகுதிகளில் பெட்ரோல் படையின் சத்தம் அதிகமாக இருந்தது. எல்லோரும் மிகுந்த கவனத்துடன் அந்த இடத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரம் சூர்யா ஒரு குடோனுக்கு வெளியே இருந்து சாலையில் நடக்கும் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். குடோனிலிருந்து வெளியே வரும் வாகனங்கள் முழுவதும் கனமான பொருட்கள் ஏற்றி வருவதையும் கவனித்தான் அவன். அதே நேரம் கார்கள் கூட பொருட்களோடு சேர்த்து ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வாகனங்கள் எல்லாமே விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் உறுதி செய்து கொண்ட சூர்யா தன் போனை வெளியே எடுத்தவன், தன்னிடமிருந்த ஒரு பேப்பரை வெளியே எடுத்தவன். அதில் ஒரு போன் நம்பர் எழுதியிருந்தது. மோனிகா சொன்னதை வைத்து பார்க்கும்போது இது லிங்காவின் தம்பி பைரவனின் நம்பர். இந்த நேரத்திற்கு சூர்யா என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறான் என்று பைரவனுக்கு கண்டிப்பாக தெரிய வந்திருக்கும். இப்போதைக்கு லிங்காவின் குடும்பத்தில் பைரவன் தான் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆள். அவருக்கு இருக்கும் அனுபவத்திற்கு அவரும் இந்நேரம் ஆத்திரத்தில் முடிவெடுக்காமல் நிதானமாகி இருப்பார். அதன் காரணமாக தான் அவர் தானே நேரடியாக விஷயத்தில் இறங்காமல் வார்ஹால் ஆட்களை வைத்து சூர்யாவின் கதையை முடிக்க சொல்லியிருக்கிறார். இந்த முறை கண்டிப்பாக சூர்யா இறந்து விடுவான் என அவர் உறுதியாக நம்பினார். சூர்யாவுக்கு எதிரான இந்த வேலைக்கு அவர்தான் முழு பொறுப்பு. அவர் சோஃபாவில் தலை சாய்த்தபடி விட்டத்தை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். வார்ஹால் பக்கத்திலிருந்து ஏதாவது ஒரு தகவல் வருமா என்று அவர் காத்திருந்தார். அப்போது அவரது போன் அடித்தது. பைரவன் வேகமாக தன் போனை வெளியே எடுத்தார். யார் அழைக்கிறார்கள் என்று அவர் பார்க்க தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. அவர் அழைப்பை ஏற்று ஹலோ என்று சொல்ல மறுமுனையிலிருந்து எந்த பதிலும் இல்லை. யார் நீங்க எதுவும் பேச போறதில்லனா நான் போனை வைக்கிறேன் என்று அவர் சொல்லி அழைப்பை துண்டிக்க போக, அப்போது பைரவன், நான் உங்க அண்ணனுக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கேன், அதுக்கு அவர் எனக்கு நன்றியோட இருக்கணும் இல்லையா என்று கேட்க, போனில் கேட்ட செய்தியில் சோஃபாவில் அமர்ந்திருந்த பைரவன் வேகமாக எழுந்து கொண்டார். அவர் கண்களில் ஒருவித வெறுப்புணர்வு அழுத்தமாக இருந்தாலும் போனில் பேசுவது யார் என்று அவருக்கு புரிந்து போனது. சூர்யா என்று அவனது பெயரை பற்களுக்கு இடையே வைத்து கடித்தார் அவர். ஆமா, நான் தான். எனக்கு என்ன வச்சிருக்கீங்க என்று நக்கலாக வந்தது சூர்யாவின் பதில். அவனது நக்கல் பேச்சில் பைரவனின் கண்கள் அகல விரிய அவர் வெறுப்புடன், டேய், ஓவரா ஆடாதடா, வார்ஹால் அமைப்பு உன்னை சும்மா விட மாட்டாங்க, கூடிய சீக்கிரம் உன் தலை தரையில விழுதா இல்லையான்னு பாரு என்றார் பைரவன். அப்படியா, இருங்க யோசிக்கிறேன். நான் உங்க நாட்டுக்கு வந்ததுல இருந்து எவ்வளவு பேர் என்ன கொல்ல முயற்சி செஞ்சாங்க, ஆனா அதுக்கு பதிலா எவ்வளவு பேரை நான் கொண்டு இருக்கேன்னு யோசிச்சு பாத்துக்கிறேன். விதுரன் குடும்பத்துல இப்ப யாரும் உயிரோட இல்ல. உங்க அண்ணன் கூட இப்ப நீங்க பேசுற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா பாவம், அவங்க நிலைமை எல்லாமே இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன கொல்லணும்னா ரொம்பவே பாவம் தான் நீங்க எல்லாரும் என்று சூர்யா அவன் இந்த நாட்டிற்கு வந்ததிலிருந்து அவன் செய்த எல்லா செய்திகளையும் லிஸ்ட் போட்டு அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். இந்த நிகழ்வுகள் எல்லாமே சூர்யாவினால் நடந்தது. அவனது வெற்றி அவனதை சொல்ல சொல்ல அவரது நெஞ்சில் கத்தியை விட்டு சுழற்றுவது போல இருந்தது. அவருக்கு கோபத்தில் மூச்சுவிட முடியாமல் போக மயக்கமே வரும் போல ஆகிவிட்டது. சூர்யாவின் வார்த்தைகள் அவ்வளவு கூர்மையாக வந்தது. ராஸ்கல் என்று பைரவன் தன் கோபத்தை அடக்க முடியாமல் பேச வர, கவலைப்படாதீங்க, அடுத்து என்னோட டார்கெட் உங்க ஃபேமிலி தான். நீங்க உங்க வீட்லயே அமைதியா நான் வர எனக்காக வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்து விதுரன் குடும்பத்தோட நிலைமை தான் உங்களுக்கும் என்றான் சூர்யா. அவனது வார்த்தையில் பைரவனின் தாடை இறுகியது. சூர்யாவை தேடிக்கொண்டு இந்த நொடி வார்ஹால் ஆட்கள் எல்லோரும் கடற்கரை சாலைகளில் இருக்க, ஆனால் சூர்யாவோ தன்னை தேடி வருகிறேன் என்கிறானே. என்னதான் வார்ஹால் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சூர்யா இங்கே வந்து ஒளிந்து கொண்டு ஏதாவது செய்ய முற்பட்டால்
தான் ஒருவனாக அவனை தடுக்க முடியுமா? அப்படியென்றால் அடுத்த படுகொலை தன் குடும்பத்தில் நடக்க இருக்கிறதா என்று அதற்கு மேல் அவரால் யோசிக்கவே முடியவில்லை. அவன் வார்த்தைகளை அவர் நம்புவதா வேண்டாமா என்றெல்லாம் அவரால் யோசிக்க கூட முடியவில்லை. அவர் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல், டேய் நீ வாடா, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே நீ வர வர காத்திருக்க என்று சூர்யாவின் மீது பயம் இருந்தாலும் உறுதியாகவே சொன்னார். சூர்யா அவருக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. சூர்யா அவரிடம் பேசி முடித்து போனை வைத்தவன் வேகமாக அந்த குடவுன் நோக்கி ஓட ஆரம்பித்தான். அந்த குடவுன் வாயிலுக்கு வந்தவனுக்கு ஏற்கனவே இங்கிருக்கும் போக்குவரத்து விதிமுறைகள் ஓரளவு புரிந்திருந்தது. அவன் கார் இன்ஜினை ஆன் செய்தவன் குடவுனிலிருந்து வெளியே வரும் வேன்களுக்கு பின்னால் காரை செலுத்த ஆரம்பித்தான். அதன் பின்னர் ஓரமாக காரை நிறுத்தி எதற்கோ காத்திருந்தான் சூர்யா. சிறிது நேரத்திலேயே ஒரு பெரிய ட்ரக் லோட் ஏற்றி முடித்து குடவுனிலிருந்து வெளியே வர தயாராக இருந்தது. சூர்யா அந்த ட்ரக்கினுள் ஏறிக்கொண்டவன் அதனுள் தன்னை மறைத்துக் கொண்டான். ட்ரக் மெதுவாக நகர ஆரம்பித்தது. சூர்யா ட்ரக் மூலமாக தான் இங்கிருந்து தப்பி செல்ல எண்ணி இருந்தான். இப்போது சூர்யா பைரவனுக்கு போன் செய்த காரணத்தினால் இந்நேரம் அவர்கள் அவனது எண்ணை ட்ரேஸ் செய்ய ஆரம்பித்திருப்பார்கள். அவன் பைரவனுக்கு போன் செய்த அந்த செல்போன் அந்த வேன்களில் ஏதோ ஒன்றில் இருக்கிறது. அந்த வேன்கள் இப்போது ஏர்போர்ட் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சூர்யா அவர்களை ஏர்போர்ட் பக்கம் திசை திருப்பி விட்டுவிட்டு இந்த வழியாக தப்பி செல்ல எண்ணினான் சூர்யா. இந்நேரம் ஏர்போர்ட்டை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஆட்களுடன் அவனை வலை வீசி தேடிக் கொண்டிருப்பார்கள். என்னதான் சூர்யா பலசாலி என்றாலும் கூட வார்ஹால் ஆட்கள் எவ்வளவு பயங்கரமானவர்கள் என்பதையும் அவன் அறிந்தே இருந்தான். அவன் முட்டாள்தனமாக ஏதாவது செய்தால் அதன் முடிவு அவனது மரணமாக மட்டுமே இருக்கும். மறுபுறம் அங்கே சூர்யா போன் செய்து வைத்ததும் பைரவன் பயந்து போனவர் உடனேயே பெட்ரோல் ஆபீசர் ஜீவாவுக்கு போன் செய்து, ஜீவா, சூர்யானுக்கு கால் பண்ணனா, அவன் என்ன தேடி வந்து என்ன கொல்ல போறதா சொல்றான் என்றார். என்னது? அவனுக்கு ரொம்பவே தைரியம்தான் என்றார் ஜீவா. அவரால் அவன் இவ்வளவு செய்த பின்னரும் துணிச்சலாக செயல்படுவான் என்பதை நம்பவே முடியவில்லை. அவர்கள் நாடு முழுக்க இப்போது சூர்யாவை தான் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவனோ பைரவனை போனில் மிரட்டிக் கொண்டிருக்கிறான். நீங்க அவன் கால் பண்ண நம்பரை கொடுங்க சார், நாங்க உடனே அவன் எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்றோம் என்று ஜீவா கொஞ்சமும் தாமதப்படுத்தாமல் சொன்னார். உடனே உங்களுக்கு அவன் நம்பர் அனுப்புறேன் ஜீவா என்று சொல்லி போனை வைத்த பைரவன் உடனேயே ஜீவாவுக்கு சூர்யா கால் செய்த எண்ணை அனுப்பி வைத்தார். ஜீவா உடனேயே தான் ஆட்களிடம் அந்த எண் எங்கே இருக்கிறது என்று ட்ரேஸ் செய்ய சொல்லி உத்தரவிட்டார். அதே சமயம் வார்ஹால் ஆட்களுக்கும் போன் செய்து இந்த விஷயத்தை தெரிவித்தனர். நேரம் செல்ல செல்ல அவர்களது ஆட்கள் சூர்யா போன் செய்த எண் இருக்கும் லொகேஷனை கண்டுபிடிக்க தாமதம் செய்ய அதற்குள் தன் பொறுமையை இழந்து போனார் ஜீவா. அப்போது, சார் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா போனோட லொகேஷன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கு. அது மாறும் ஸ்பீடு வச்சு பார்க்கும்போது அவன் போற வண்டி காரா தான் இருக்கணும். அந்த வண்டி போற டைரக்ஷனை வச்சு பார்க்கும்போது அந்த வண்டி இப்ப ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு என்று சொன்னார்கள். எஸ், புரிஞ்சிருச்சு என்று சொன்ன ஜீவா தனக்கு வந்த தகவலை வார்ஹால் இன்சார்ஜுக்கு போனில் சொன்னார். அதை கேட்ட வார்ஹால் இன்சார்ஜ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். ஜீவாவும் அவரது பதிலை கேட்டு அவரை அவசரப்படுத்தவில்லை. இவ்ளோ நாளா சைலண்டா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் இப்ப மட்டும் எப்படி அவன் இருக்க இடத்த நமக்கு தெரியப்படுத்துவான் என்று கேட்டார். அப்படின்னா இதெல்லாம் நம்மள திசை திருப்ப அவன் போட்ட திட்டமா? அதேதான். அவன் கண்டிப்பா ட்ரெயின்லயோ இல்ல ஏர்போர்ட்லயோ இப்ப இருக்க மாட்டான். அவனுக்கு இப்ப என்ன நிலைமைன்னு தெளிவா தெரியும். அப்ப கண்டிப்பா இங்கிருந்து போட்ல தான் தப்பிச்சு போக முடியும் என்று சொன்னார். அவர் சொல்வதை கேட்டு அதிர்ந்த ஜீவா வேகமாக, அப்படின்னா நம்ம ஹார்பர்ல செக் பண்ணுவோம் என்று சொன்னார். அதுக்கு அவசியம் இல்ல, அங்க ஏற்கனவே நம்ம ஆளுங்க அவனுக்காக காத்துட்டு இருக்காங்க என்று சொன்னார். அதை கேட்ட ஜீவா எதற்கும் இருக்கட்டும் என்று, சார் நம்ம வேணும்னா எதுக்கும் ட்ரக் எல்லாம் செக் பண்ண சொல்லலாமா? ஒருவேளை கார்ல இல்லனா குடவுன்ல இருந்து வெளியில போற ட்ரக் மூலமா தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு என்று கேட்டார். அதுவும் நல்லதுதான், சரி நீங்க அந்த வேலையை பாத்துக்கோங்க என்று சொன்னார் அந்த இன்சார்ஜ். போனில் பேசி முடித்ததும் ஜீவா உடனேயே பெட்ரோல் படையிடம் எல்லா வழிகளிலும் செல்லும் கார், வாகனங்கள் என எல்லாவற்றையும் சோதனை செய்ய அனுப்பினார்கள். ஏர்போர்ட் செல்லும் வழி முழுவதுமாக மாறிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. நீண்ட நேர பரிசோதனைக்கு பின்னரும் கூட ட்ரக்குகளில் அவர்களுக்கு எதுவும் தவறாக தென்படவில்லை. ஒருவேளை தொலைவில் இருந்து சூர்யா தங்கள் செயல்களை எல்லாம் கவனித்து வருகிறானோ என்று அவர்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது. பரிசோதனை முடித்து ட்ரக் எல்லாம் புறப்பட ஆரம்பித்தது. அப்போது சூர்யாவின் உள்ளுக்குள் இருக்கும் சக்தியை அதிகப்படுத்தினான். வாகனத்தின் அடியில் இருந்தவன் அடுத்த நொடி மேலே வந்திருந்தான். முதலில் சூர்யா கடல் வழியாக தப்பி செல்லலாம் என்றுதான் யோசித்தான். ஆனால் அதன் பின்னர் அவனுக்கு ஒரு யோசனை வர அதன் மூலம் அவன் ட்ரக் மூலம் பயணிக்க ஆரம்பித்தான். இதன் மூலம் அவன் விமானம் வழியாகவே தப்பி செல்ல முடியும்.
நேரம் மெதுவாக கடக்க வார்ஹால் எல்லா பக்கங்களிலிருந்தும் சோதனை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது வாகனங்களில் மட்டுமல்லாமல் வழியில் நடந்து செல்பவர்களை கூட சோதனை செய்ய தவறவில்லை அவர்கள். ஆனால் என்ன சோதனை செய்தும் அவர்களால் சூர்யாவை பிடிக்க முடியவில்லை. அவன் எங்கே இருக்கிறான் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. தி பாஸ் அத்தியாயம் 349. டிவைன் வார்ஹால் ஆட்கள் மற்றும் பேட்ரோல் படையினர் எல்லா பக்கத்திலும் இருந்து சூர்யாவை தேடிக் கொண்டிருக்க அவன் எங்கே இருக்கிறான் என்று அவர்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை அவன் ஏற்கனவே நம்ம நாட்டை விட்டு தப்பிச்சு போயிருப்பானோ? அப்படி இல்லைன்னா அவன் பைரவர் சார் கிட்ட போன்ல சொன்ன மாதிரி அவரை கொலை பண்ண போறானோ என்று எல்லோரின் மனதிலும் பலவித எண்ணங்கள் வந்து போனது. மற்ற எல்லாரையும் விட பைரவன் தான் இப்போது மிகுந்த பயத்தில் இருந்தவர். சூர்யாவை யாராலும் எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற விஷயம் தெரிந்ததும் ஒருபுறம் வார்ஹால் ஆட்களின் திறமையை குறை சொன்னவர், மறுபுறம் எங்கே சூர்யா நிஜமாகவே தன்னை தேடி வந்து சொன்னது போல தன் உயிரை எடுத்து விடுவானோ என்று பயந்து போனார். சூர்யாவின் கடைசி வார்த்தைகள் இன்னமும் அவர் மனதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அது அவரை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அவர் பதட்டத்தில் வார்ஹால் ஆட்களிடமே பாதுகாப்பு வேண்டிய ஆட்களை அனுப்ப சொன்னார். வார்ஹால் ஆட்களும் கூட அவர் கேட்டதற்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை. சூர்யாவின் பலத்தை கருத்தில் கொண்டு வார்ஹால் தங்கள் சார்பாக 100க்கும் மேற்பட்ட வீரர்களை பைரவனின் பாதுகாப்பிற்கு அனுப்பி வைத்தனர். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் இது எல்லாமே அவர்களின் நாட்டிற்கும் பழமை வாய்ந்த வார்ஹால் அமைப்பிற்கும் மிகப்பெரிய அவப்பெயர்தான். இவ்வளவு பேர் சூர்யாவுக்கு எதிராக நின்றும் கூட அவன் தப்பி சென்று விட்டான். அதுவும் வெறுமனே தப்பி செல்லவில்லை, விதுரனின் மொத்த குடும்பத்தையும் அழித்து நிஞ்சா வாரியர்ஸ் 2 அமைப்பின் பெயர்களையும் மொத்தமாக வரலாற்றிலிருந்து துடைத்து எறிந்தான். இறுதியாக தற்காப்பு கலையில் உலக அளவில் 18வது இடத்தில் இருக்கும் லிங்கா மாஸ்டரை வீழ்த்தி என இவ்வளவு செயல்களை செய்து முடித்து சென்றிருந்தான் அவன். சூர்யா எப்படி இதெல்லாத்தையும் செஞ்சான்? நம்பவே முடியல. இதெல்லாம் உண்மையா இல்ல சும்மா வதந்தியா? சூர்யா சக்தியை கட்டுப்படுத்த ஆரம்ப நிலை வீரன் தானே, அவனால எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சது? இருக்கவே இருக்காது. லங்காவை சேர்ந்த விதுரனும் லிங்காவும் உலக அளவுல புகழ்பெற்ற ஆட்கள். ஆனா இப்ப விதுரன் உயிரோடவே இல்ல, லிங்கா ஊனா ஆகிட்டாரு. அப்புறம் எப்படி சூர்யா சக்தியை கட்டுப்படுத்த ஆரம்ப நிலையில இருக்கிற வீரனா இருக்க முடியும்? நிஜமாவே என்னால் இதை நம்பவே முடியல. சூர்யாவால எப்படி அவ்வளோ பெரிய பலசாலிகளை 2 பேரை வீழ்த்த முடிஞ்சது என்று சர்வதேச இணையதள பக்கத்தில் மற்ற நாடுகளை சேர்ந்த வீரர்கள் இந்த சம்பவம் குறித்து பேச ஆரம்பித்தனர். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் இது உலக அளவில் மிகப்பெரிய செய்திதான். எனவே எல்லா வீரர்களின் கவனமும் இந்த விஷயத்தில் இருந்து கொண்டே இருந்தது. உங்களுக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா சூர்யா அவங்கள இவ்ளோ ஈஸியா தோக்கடிக்க முடிஞ்சதுக்கான காரணம் அவனோட பலத்தினால இல்ல, துப்பாக்கியால தான். ஆயுதங்கள் துணை இல்லன்னா இந்நேரம் அவன் தான் செத்து போயிருப்பான். இல்ல எனக்கு அப்படி தோணல. தற்காப்பு கலை வீரர்கள் எல்லாரும் நம்மளோட கலைய தெய்வமா வணங்குறோம். அதனால நம்மள சிலர் நவீன ஆயுதங்களை புரிஞ்சுக்கிறது இல்ல. அதுலயும் ஒரு சிலர் இந்த மாதிரியான ஆயுதங்களை வெறுக்கவும் செய்யறாங்க. ஆனா இப்ப சூர்யா சிறப்பு போர் முறை நவீன ஆயுதங்கள் எல்லாத்தையும் நம்புறாரு. அதனாலதான் அவர் அதை எல்லாத்தையும் உபயோகிக்கிறாரு. ஆனா எப்படி இருந்தாலும் இதெல்லாம் அவரோட திறமனாலதான் சாத்தியாக்க முடிஞ்சது. ஒரு பக்கம் அவன் செய்த விஷயங்கள் உலகை அதிர்ச்சி அடைய செய்தது என்று சொல்லிக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் சூர்யா இதெல்லாம் செய்து முடித்தது அவனது ஆயுத பலத்தினால் மட்டுமே என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். திடீரென சூர்யா குறித்த செய்திகள் உலக அளவில் பெரிதாக பேசப்பட்டது. அதே சமயம் இன்னொரு விஷயமும் எல்லோரின் கவனத்தையும் கவர்ந்திருந்தது. அது என்னவென்றால் சூர்யா உயிருடன் இருக்கிறானா என்ற கேள்விதான். ஏனெனில் உலக அளவில் இருந்த வீரர்கள் எல்லோருக்குமே வார்ஹால் அமைப்பின் சக்தி என்ன என்பது நன்றாக தெரியும். அவர்கள்தான் சூர்யாவை கொல்லும் பொறுப்பில் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்ற விஷயம் எல்லோரிடமும் பயத்தையும் எதிர்பார்ப்பையும் உண்டாக்கியிருந்தது. எனவே சூர்யா உயிருடன் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி சென்றானா என்பதுதான் இப்போது எல்லோரின் மனதிலும் இருந்த கேள்வி. சூர்யாவுக்கும் லிங்காவிற்கும் இடையே நடக்கும் பிரச்சனை என்பதை தாண்டி இந்த விஷயம் இவ்வளவு கவனம் பெற இன்னொரு காரணமும் இருந்தது. ஏனெனில் குறுகிய காலத்தில் இவ்வளவு சிறிய வயதில் சூர்யா செய்த செயல்கள் எல்லாம் எல்லோரையும் அதிர்ச்சி கொள்ள செய்தது. தனி ஒருவனாக ஒரு நாட்டையே சுற்றி வளைத்து அழித்திருக்கிறான். அப்படியென்றால் எல்லோரும் அவனை கவனிப்பதில் ஆச்சரியமில்லையே. பெரும்பாலான மக்கள் சூர்யா லங்காவை விட்டு தப்பி சென்றிருப்பான் என்றே நம்பினார்கள். அவனுக்கு அந்த அளவுக்கு திறமை இருப்பதாகவே அவர்கள் எண்ணினார்கள். அதே சமயம் பல இடங்களில் இந்த விஷயத்தை வைத்து பெட்டிங் எல்லாம் நடத்த தொடங்கியிருந்தார்கள். அதே சமயம் என்னதான் அவன் பலசாலி என்றாலும் கூட, அவனுக்கு சண்டை போட தெரிந்தாலும் கூட ஒரு நாட்டிலிருந்து தப்பி செல்வது என்பது முடியாத காரியம் என்றே எண்ணினார்கள்.
அவனுக்கு மட்டும்தான் சண்டை போட தெரியுமா என்ன? மற்றவர்களுக்கு அவனுக்கு இருக்கும் திறமைகள் இல்லையா? அவனுடன் ஒரு நாட்டின் ராணுவ அமைப்பை வைத்து ஒப்பிட முடியுமா என்று இவ்வளவு செய்திகள் சூர்யாவை குறித்து பரவிக் கொண்டிருக்க, இந்நேரம் அவன் இறந்தே போயிருப்பான் என்று சிலர் எண்ணிக்கொண்டிருந்தனர். ஆனால் எது எப்படி இருப்பினும் அவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும், பேச வைத்துக் கொண்டிருக்கும் சூர்யா இப்போது ஜாலியாக கேட்பார் யாருமின்றி சுற்றி கொண்டிருப்பான் என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? சூர்யா அந்த ட்ரக்கில் தப்பி சென்ற பின்னர் மலேசியா சென்று சேர்ந்தான். அங்கிருக்கும் ஹோட்டல் சென்று ரூம் எடுத்தவன் குளித்துவிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்தான். அவன் ஏற்கனவே இந்தியா செல்ல விமான டிக்கெட் பதிவு செய்து விட்டிருந்தான். விமானத்திற்கு இன்னும் நேரம் இருக்கவே அறையிலேயே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அப்போது அவன் இருந்த அறை கதவு தட்டும் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு உடனேயே எழுந்த சூர்யா கதவு இடுக்கின் வழியாக வெளியே யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தான். வெளியே ஹோட்டல் பணியாளர்கள் யாரும் இல்லை என்பதை கண்டவன் அங்கே பெட்ரோல் பணியினர் நிற்பதை கண்டான். எல்லோரின் கையிலும் ஆயுதங்கள் இருந்தது. அவர்கள் உடையை வைத்து அவர்கள் மலேசியா பெட்ரோல் படையினர் என்பதை புரிந்து கொண்டான். அவர்களை கண்டு சூர்யா அதிரவில்லை. அவன் நிதானமாக கதவை திறந்தான். சொல்லுங்க சார், என்ன விஷயம் என்று புன்னகையுடன் அவர்களை பார்த்து அப்பாவியாக கேட்டான் சூர்யா. நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று முகத்தில் எந்தவித உணர்வும் இல்லாமல் கேட்டார் அந்த பெட்ரோல் படை வீரர். என்ன கேள்வி சார் இது? நான் இங்க என்ன பண்ணுவேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க என்று அவர்களிடம் எதிர்கேள்வி கேட்டான் சூர்யா. நான் உள்ள வரலாமா என்ற அந்த அறையை பார்வையிட்டபடி கேட்டார் அவர். அவரது கேள்வியில் ஒரு நொடி அதிர்ந்த சூர்யா பின்னர் அவர் உள்ளே வர ஒதுங்கி வழிவிட்டான். வாங்க என்று சொன்னான். அந்த பெட்ரோல் படை தலைவர் இப்போது மிகவும் அழுத்தமாக உணர்ந்தார். ஏனெனில் சூர்யா தான் இப்போது உலகின் அனைத்து நாடுகளிலும் மிகவும் பயங்கரமான மனிதன். அவனுக்கு பிளாக் பேண்ட் என்று ஒரு ரேங்கையும் உருவாக்கியிருந்தார்கள். அவன்தான் இப்போது உலகிலேயே டாப் லெவல் வீரனிடத்தில் இருந்தான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் சூர்யா அந்த ஹோட்டலுக்கு வந்த உடனேயே அந்த பெட்ரோல் ஆபீசருக்கு அவன் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கும் விஷயம் தெரிந்துவிட்டது. ஆனால் அவர்கள் கண்மூடித்தனமாக எதையும் செய்துவிட விரும்பவில்லை. எனவே பெட்ரோல் படையை அனுப்பி அந்த ஹோட்டலில் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது என்று கண்காணிக்கத்தான் இவர்களை அனுப்பியிருந்தார்கள். அந்த பெட்ரோல் படை ஆபீசருக்கு இந்த நிமிடம் தன்னை விட மோசமான நிலையில் இந்த உலகில் ஒருவன் இருக்க மாட்டான் என்று தோன்றியது. அவர் தன் அலுவலக அறையில் நிம்மதியாக வேலை பார்த்து கொண்டு தன்னுடன் வேலை செய்யும் ஊழியர்களுடனும் சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருக்க, அவரை போய் சூர்யா தங்கியிருக்கும் ஹோட்டலில் நிலைமை என்ன என்று கண்காணிக்க சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அதுவும் தான் சந்திக்க போகும் அந்த நபர் ஒரு நாட்டையே திருப்பி போட்டுவிட்டு தப்பி வந்திருக்கிறான் என்பதையும் அறிவார் அவர். ஆனால் அவரால் அவரது மேல் அதிகாரிகள் சொல்வதை மீற முடியாது. அதுவும் அவர் இந்த வேலையை சரியாக செய்து முடித்ததும் அவருக்கு பதவி உயர்வு தருவதாகவே சொல்லியிருந்தார்கள். எனவே அவர் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் இங்கு புறப்பட்டு வந்திருந்தார். சூர்யா தன்னை உள்ளே வர சொன்னதை கண்ட அந்த அதிகாரி ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்தவர். தன்னுடன் வந்த ஆட்களை எல்லாம் அங்கேயே நிற்க சொன்னவர் தான் மட்டும் அறையினுள் சென்றார். அவர் உள்ளே வந்ததும் சூர்யா அந்த அறையின் கதவை மூடினான். அதன் பின்னர் சூர்யா அவரிடம், சொல்லுங்க சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று நேரடியாக கேட்டான் அவன். அவனது கேள்விக்கு பதில் சொல்ல ஒரு நொடி தயங்கிய அந்த அதிகாரி பின்னர், நீங்க இங்க போற வழியில தான் தங்க வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியணும் மிஸ்டர் சூர்யா. அப்படி இருந்தா நீங்க எப்ப இங்க இருந்து புறப்படுவீங்க என்று கேட்டார் அவர். சூர்யா அவரை பார்த்து, ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன் என்று சொன்னான். அப்படியா, சரி, நான் உங்ககிட்ட நேரடியாவே சொல்லிடுறேன். எங்க நாடு நீங்க இங்க இருக்கிறத விரும்பல, அதே மாதிரி நீங்க இங்க திரும்பி வரதையும் விரும்பல. நீங்க முன்னாடி என்ன செஞ்சிருந்தாலும் நாங்க அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டோம். எங்க பெட்ரோல் ஹெட் இதுதான் சொல்ல சொன்னாரு என்று சூர்யாவின் முகத்தில் ஏதாவது கோபம் உண்டாகிறதா என்று அடிக்கடி பார்த்து கொண்டே பேசினார் அந்த அதிகாரி. நான் இந்த இடத்த வேற மாதிரி எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் சார். நான் சீக்கிரமாவே இங்க இருந்து புறப்பட்டுருவேன், கவலைப்படாதீங்க என்று சூர்யா சொன்னான். சூர்யாவின் வார்த்தைகளை கேட்டதும் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஒருவேளை சூர்யா தான் சொன்னதை ஏற்காமல் பிடிவாதம் பிடித்திருந்தால் அவருக்கு தான் அது கஷ்டமாகி இருக்கும். உண்மையை சொல்லணும்னா எங்க நாடு உங்க கூட எதிரியாகவும் விரும்பல, அதே சமயம் உங்க கூட நட்பு பாராட்டவும் விரும்பல. நீங்க இங்க இருந்து கிளம்புற வர உங்க கூட எங்க ஆளுங்க இருப்பாங்க என்று சொன்னார் அந்த அதிகாரி. அவர் சொன்னதை கேட்டு சிறிது நேரம் சூர்யா அமைதியாக இருந்தான். சூர்யாவின் அமைதியை கண்ட அந்த அதிகாரிக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பித்தது. அவர் வேகமாக சூர்யாவை கவனிக்க ஆரம்பித்தார். சூர்யா அவரை பார்த்து புன்னகையுடன், ஓகே, நோ ப்ராப்ளம் என்று சொல்லி புன்னகைத்தான். சூர்யாவின் பதிலை கேட்ட பின்னரே அந்த அதிகாரிக்கு நிம்மதியானது. ஹாவ் அ சேஃப் ஜெர்னி மிஸ்டர் சூர்யா, நம்ம திரும்ப மீட் பண்ணவே வேண்டாம் என்று அவர் சொன்னது விளையாட்டு போல இருந்தாலும் அதுதான் உண்மை. சூர்யா அவரை புன்னகையுடன் பார்த்தவன் அவரின் கைப்பிடித்து குலுக்கி அவரை வழி அனுப்பினான். அந்த அதிகாரிக்கு தான் வந்த காரியம் வெற்றி பெற்றதில் சந்தோஷம்.
தான் எதிரே இருப்பவன் ஒரு நாட்டையே திருப்பி போடக்கூடிய வல்லமை படைத்தவன் என்பதை அவனுடன் பேசிய இந்த சிறிது நேரத்திலேயே புரிந்து கொண்டார் அவர். இவனை போன்ற ஒருவனுடன் அவர்கள் பெட்ரோல் படை சென்று காவல் காப்பதுதான் நல்லது என்று அவருக்கும் தோன்றியது. மதியம் போல சூர்யா அந்த ஹோட்டலை விட்டு வெளியேற அவன் தனியாக செல்லவில்லை. அவன் பின்னால் பெட்ரோல் அதிகாரிகள் பலர் பின்தொடர்ந்து வந்தார்கள். ஆனால் அவன் அவர்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் அவனது வழியில் சென்றான். அவர்களை கண்டு எரிச்சலாகுவதோ இல்லை கோபப்படுவதோ என்று எதுவும் செய்யவில்லை சூர்யா. ஏர்போர்ட் செல்லும் வழியில் தன் கேமராவை வெளியே எடுத்தவன் ஆங்காங்கே அவன் கண்களில் அழகாகப்பட்ட எல்லாவற்றையும் போட்டோ எடுத்துக்கொண்டான். அவனுக்கு அது மிகவும் விருப்பமான விஷயமாக இருந்தது. அவன் ஏர்போர்ட் உள்ளே சென்ற பின்னரே அவன் பின்னால் சென்ற பெட்ரோல் அதிகாரிகளுக்கு நிம்மதி உண்டாகியது. சூர்யா இங்கிருக்கும் வரை அவன் பின்னால் சென்று அவனை ஃபாலோ செய்வது அவர்களது வேலை. அதே போல ஏர்போர்ட் உள்ளேயும் கூட அவர்கள் நாட்டின் சிறப்பு அதிகாரிகள் அவன் விமானம் ஏறும் வரை அவனை கண்காணிப்பார்கள். சூர்யா ஏர்போர்ட் உள்ளே சென்றவன் அவன் செல்ல வேண்டிய விமானத்தின் முன்பாக நின்றபடி தன் போனை கையில் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்தான். நான் சூர்யா, சக்தியை கட்டுப்படுத்தும் ஆரம்ப நிலையில இருக்கும் வீரன். நான் இப்போ இந்தியா வரப்போற பிளைட்ல ஏற போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்கும் ஒன்னு தெரியப்படுத்தணும். எந்த நாடு எனக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் சரி, ஆனா நீங்க அதுக்கான பின் விளைவுகளுக்கும் தயாரா இருந்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே லங்காவோட நிலைமை என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க யாருக்காவது என்ன ஏதாவது செய்யணும்னு யோசனை இருந்தாலோ நான் உங்களை கொன்னுடுவேன். என்னோட நண்பர்களையோ இல்ல என் குடும்பத்து ஆட்கள் மேல கை வைக்கணும்னு நினைச்சா அப்புறம் நீங்க உங்களோட குடும்பம் மொத்தத்தையும் பலி கொடுக்க தயாராகிக்கோங்க. அதுக்கு சரியான உதாரணம் லங்கால இருக்கு என்று சொல்லி வீடியோவை முடித்திருந்தான் சூர்யா. பின்னர் அவன் அந்த வீடியோவை உடனடியாக சர்வதேச தற்காப்பு கலைகள் இணையதள பக்கத்தில் பதிவு செய்தான். அவன் பதிவு செய்த அந்த வீடியோ உடனடியாக பரபரப்பாக பேசப்பட ஆரம்பித்தது. சூர்யா நிஜமாவே தப்பிச்சிட்டான். இத நம்புறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில இருந்து எப்படி அவனால தப்பிச்சிருக்க முடியும்? இது சாதாரண விஷயமே இல்ல என்று மீண்டும் அந்த இணையதள பக்கம் பரபரப்பாக பேசப்பட்டது. அதோடு சூர்யாவுக்கு தனிப்பட்ட முறையில் லங்காவில் என்ன நடந்தது, அவன் எப்படி தப்பி வந்தான் என்று கேட்டு மெசேஜ்கள் அனுப்பியிருந்தார்கள். சூர்யா அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. இந்த செய்தி கண்டிப்பாக லங்கா வரை சென்றிருந்தது. இந்த விஷயத்தை அவர்களால் மறைக்க முடியவில்லை. அவர்கள் நாட்டை உலக நாடுகள் அனைத்தும் இழிவாக பார்ப்பது போல உணர்ந்தனர். சூர்யா தப்பி சென்றதைக் கண்டு லங்காவின் உயர் அதிகாரிகள் எல்லோரும் அதிர்ச்சியானார்கள். அதோடு உலக நாடுகள் அனைத்தும் தங்கள் நாட்டை கேலியாக பார்ப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த சம்பவம் தங்கள் நாட்டின் வீரர்களின் திறமை மீது உலக நாடுகளுக்கு சந்தேகம் வரவழைக்க போதுமானதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக வார்ஹால் இறுதியில் சூர்யா விஷயத்தை கையில் எடுத்திருக்க அவர்களை பார்த்தும் எல்லோரும் கேலி செய்வது போலவே இருந்தது. அவர்கள் இந்த சூழ்நிலையை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. சூர்யா அவர்கள் நாட்டில் உண்டாக்கியிருந்த அழிவு அவர்கள் நாட்டின் 100 ஆண்டு கால புகழை மொத்தமாக அழித்து விட்டிருந்தது. இன்றிலிருந்து அவர்கள் நாட்டில் நிஞ்சா வாரியர்ஸ் அமைப்பு என்ற உலக புகழ்பெற்ற அண்டர் கிரவுண்ட் அமைப்பு இல்லை. நிஞ்சா வாரியர்ஸ் தவிர்த்து லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பின் தலை சிறந்த 5 வழிகாட்டிகளில் ஒரு சிலர் பெயர் இல்லாமல் போயிருந்தது. விதுரனின் குடும்பமும் மார்டினின் குடும்பமும் வேரோடு அழிந்து போயிருந்தது. அவர்கள் இருவரது குடும்பத்தில் இப்போது ஒருவர் கூட எஞ்சி இல்லை. இப்படிப்பட்ட செயல்களை செய்து முடித்த சூர்யாவின் திறன் மீது இப்போது யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவன் 25 வயதில் சக்தியை கட்டுப்படுத்தும் ஆரம்ப நிலை வீரனாக இருக்கிறான் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டனர். தி பாஸ் அத்தியாயம் 350. சூர்யா லங்காவை விட்டு உயிருடன் தப்பி சென்று விட்டான் என்ற செய்தி அவனது நாட்டின் தற்காப்பு கலைகளை சேர்ந்த பாரம்பரியமான குடும்பங்களையும் சென்று சேர்ந்தது. சூர்யா செய்த செய்திகளை கண்ட பின்னர் பல குடும்பங்கள் அமைதியாகி போயினர். இப்போது மீண்டும் அவர்களுக்கு சூர்யாவின் உண்மையான வயது என்ன என்றும் தற்காப்பு கலையில் அவனது உண்மையான தரநிலை என்ன என்றும் கேள்வி எழுந்தது. சூர்யாவிற்கு நிஜமாகவே 25 வயதுதான் ஆகிறதா? நிஜமாகவே அவன் சக்தியை கட்டுப்படுத்தும் ஆரம்ப நிலையில்தான் இருக்கிறானா? மனித உருவில் இருக்கும் மான்ஸ்டர் தானே அவன்? அவனது உண்மையான தரநிலை சக்தியை கட்டுப்படுத்தும் இறுதி நிலையில்தான் இருக்கிறானா? சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் தற்காப்பு கலைகளை சேர்ந்த குடும்பங்கள் சூர்யாவின் சாதனைகளை நம்புவதாக இல்லை. முதல்ல அவங்கள திரும்பி வர சொல்லு. சூர்யாவோட போட்டி போட வேண்டிய அவசியம் இல்ல. விரைவிலேயே தற்காப்பு கலை குடும்பங்கள் சூர்யாவுடன் தங்கள் குடும்ப வாரிசுகளை போட்டிக்கு அனுப்பும் முடிவிலிருந்து பின்வாங்கியிருந்தார்கள். எனவே அந்த குடும்பங்களின் தலைவர்கள் தங்கள் வாரிசுகளை திரும்பி வர சொல்லி சொன்னார்கள். இந்த முடிவு சரியில்லை என்று யாரும் எண்ணவில்லை. ஏனெனில் உண்மை எல்லோர் கண் முன்பாகவே இருந்தது. சூர்யா யாரும் வெல்ல முடியாத இடத்தில் இருந்தான்.
அவன் என்ன முறையை பயன்படுத்தி விதுரனை கொன்றிருந்தாலும் லிங்காவை காயப்படுத்தி இருந்தாலும் அவன் தன்னை நிரூபித்திருந்தான். அப்படி இருக்கும்போது அவனுடன் சென்று சவால் விடுவதோ இல்லை போட்டியிட்டு ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பதோ எல்லாமே மிகப்பெரிய நகைச்சுவையாகிவிடும். அதே நேரம் ஆர்எஸ்பி குடும்பத்தினர் வீட்டில் சம்பத்தும் மற்றவர்களும் மீண்டும் ஒருமுறை ஒன்றாக கூடியிருந்தனர். சென்ற முறை அவர்கள் சந்தித்ததும் சூர்யாவிற்காக தான். இந்த முறையும் அவர்கள் இப்படி ஒன்று சேர அவன்தான் காரணம். சென்ற முறைக்கும் இந்த முறைக்கும் வெகு நாள் இடைவேளி கூட இல்லை. 2 நாளில் அவர்கள் மீண்டும் ஒன்றாக கூடியிருந்தனர். அவன் தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போட்டியில் வென்று முழுதாக 2 நாட்கள் தான் முடிந்திருந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் சூர்யா லங்கா சென்ற பின்னர் அங்கிருந்து அவன் மீண்டும் உயிருடன் திரும்பி வரமாட்டான் என்றுதான் அவர்கள் எல்லோரும் நினைத்திருந்தார்கள். ஆனால் அவனோ உயிருடன் வந்தது மட்டுமல்லாமல் அந்த நாட்டையே தலைகீழாக புரட்டி போட்டு வந்திருந்தான். எங்கே தங்கள் கணக்கு தவறானது என்று அவர்களுக்கு புரியவில்லை. சர்வதேச தற்காப்பு கலைகள் இணையதள பக்கத்தில் அவர்கள் பார்த்த செய்திகளை வைத்து கண்டிப்பாக சூர்யா லங்காவிலேயே இறந்து போய் விடுவான் என்பதே அவர்களது எண்ணமாக இருந்தது. ஆனால் சூர்யா அதை அப்படியே தலைகீழாக மாற்றி விடுவான் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. அவன் சிவன்யாவை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் நிஞ்சா வாரியர்ஸ் போன்ற அண்டர் கிரவுண்ட் படையை தரமட்டமாக்கி இருந்தான். அதையும் தாண்டி 2 மாவீரர்களை கொன்றிருந்தான். இப்போது உலகெங்கிலும் இருக்கும் வீரர்கள் அனைவருக்கும் சூர்யாவின் பெயர் நன்றாக தெரியும். ஆர்எஸ்பி என்ற குடும்பம் இல்லாமலேயே சூர்யாவின் பெயரை உலகம் அறிய தொடங்கியிருந்தது. அவர்கள் குடும்பத்தின் புகழை விட சூர்யா அதிகமாகவே பிரபலமாகி இருந்தான். அண்ணா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அவனால எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சது? அந்த நாட்டுல இருக்கிற வாரியர்ஸ் எல்லாம் ஒன்னுத்துக்கும் லாய்க்கில்லாத ஆளுங்களா? அந்த நாட்டுல ஒருத்தன் கூடவா இவனை சமாளிக்கிற அளவுக்கு இல்ல? அதான் இவ இவ்ளோ ஈஸியா தப்பிச்சு வந்துட்டானா என்று ராகவன் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்தார். நேற்று அவர் தற்காப்பு கலைகள் இணையதள பக்கத்தில் சூர்யாவை நாடு முழுவதும் வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்த்தார். அதை கண்டு அவருக்கு மிகவும் உற்சாகமாக இருக்க அவருக்கு அதில் இரவெல்லாம் உறக்கம் கூட வரவில்லை. அவரை பொறுத்தவரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கியிருக்கும் சூர்யாவின் முடிவு கண்டிப்பாக மரணமாக தான் இருக்கும். ஆனால் அவர் சற்றும் எதிர்பாராத விதமாக இன்று காலை சூர்யா லங்காவிலிருந்து உயிருடன் தப்பிவிட்டான் என்ற செய்தி வந்திருந்தது. அவரது கனவை எல்லாம் பொடி பொடியாக ஆக்கிவிட்ட உணர்வில் இருந்தார். அப்போது சம்பத் அவரிடம், நீ என்ன கேக்குற? நான் போய் யார்கிட்ட கேட்க முடியும் என்று எரிச்சலுடன் சொன்னார். அவரும் கூட இதை எதிர்பார்க்கவில்லை. சூர்யா லங்கா சென்றிருக்கிறான் என்பதே அவருக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. அவன் அங்கு சென்ற பின்னர் லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆட்கள் கண்டிப்பாக அவனை விலக்கி விடுவார்கள் என்று எண்ணியிருந்தார் அவர். ஆனால் அவரது எண்ணமெல்லாம் தலைகீழாக மாறும் என்று அவரும் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அண்ணா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாரம்பரிய தற்காப்பு கலைகள் குடும்பத்து வாரிசுகளை வச்சு இவனை கொல்ல முடியும்னு நினைக்கிறது சரியா வரும்னு எனக்கு தெரியல என்றார் ராகவன். சூர்யா கேம்பிளிங் போட்டியில் வெற்றி பெற்ற பின்னர் சம்பத் சூர்யாவை கொல்ல தற்காப்பு கலை குடும்பங்களை உபயோகிக்கலாம் என்று எண்ணியிருந்தார். ஆனால் இப்போது சூர்யா செய்திருக்கும் செயல்களை கண்ட பின்னர் அவனை கொல்வது என்ன? உண்மையை சொல்ல வேண்டுமெனில் சூர்யாவுடன் மோதக்கூட யாருக்கும் தைரியம் இருக்குமா என்று சந்தேகமாக இருந்தது ராகவனுக்கு. நான் இப்பதான் சங்கர் கிட்ட பேசினேன் என்று கருத்து போன முகத்துடன் பேச ஆரம்பித்தார் சம்பத். என்ன சொன்னாங்க என்று அவசரமாக கேட்டார் ராகவன். சங்கரின் குடும்பம் பாரம்பரியமான தற்காப்பு கலைகள் குடும்பத்தில் ஒன்று. அவர்கள் குடும்ப வாரிசுகளின் பலமும் இந்த நாட்டில் உயர்வாகவே இருந்தது. அவங்க குடும்பத்துல இந்த சவால்ல இருந்து பின்வாங்கறதா இல்லன்னு சொன்னாரு என்றார் சம்பத். அவர் இந்த சவால்ல பின்வாங்கலையா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் ராகவன். சூர்யா இந்த அளவுக்கு தன் பலத்தை வெளிக்காட்டியும் சங்கர் இந்த போட்டியிலிருந்து தன் குடும்ப வாரிசை பின்வாங்க வைக்கவில்லையா? அவ்வளவு நம்பிக்கையா அவரது குடும்ப வாரிசின் மேல் அவருக்கு? அண்ணா, சங்கர் குடும்பத்து வாரிசுனால அந்த ராஸ்கலை கொல்ல முடியும்னு நீங்க உறுதியா நம்புறீங்களா என்று நம்ப முடியாமல் கேட்டார் ராகவன். சம்பத் அவரது கேள்விக்கு மறுப்பாக தலையை அசைத்தவர், சங்கர் இத பத்தி வெளிப்படையா எதுவும் சொல்லல. ஆனா எப்படி இருந்தாலும் அவர் இதுல இருந்து பின்வாங்கலன்னா அப்ப கண்டிப்பா அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு தான் அர்த்தம். அவர் வீட்டு வாரிசும் இந்த ராஸ்கலும் சமபலம் இருக்கிறவங்கன்னு அவர் நினைக்கிறதா தான் எனக்கு தோணுது என்று சம்பத் சொன்னார். சம்பத் சொன்னதை கேட்டு ராகவனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இந்த அதிர்ச்சி உண்மையில் சங்கர் குடும்பத்தின் வாரிசை நினைத்துதான். சூர்யா அவ்வளவு பலம் வாய்ந்தவன் என்றே அவர் எதிர்பார்க்கவில்லை. அப்படி இருக்கும்போது சங்கர் குடும்பத்திலிருந்தும் சூர்யாவுக்கு நிகரான பலத்தில் ஒருவன் இருக்கிறானா? அப்படியென்றால் சங்கர் குடும்பம் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள்? அவன் ஒன்னும் நீ நினைக்கிற அளவுக்கு பலசாலி இல்ல. விதுரனையும் லிங்காவையும் அவன் ஒன்னும் தன்னோட சக்தியை வச்சு வீழ்த்தல. அவன் பாம் வச்சுதான் அவங்கள அழிச்சான். அவனோட உண்மையான பலம் மத்திய நிலை சக்தியை கட்டுப்படுத்தும் நிலைதான் என்று நிதானமாக சொன்னார் சம்பத். அவர் இதை சொல்ல காரணம் ராகவன் போலவே மற்ற எல்லோரின் மனதிலும் கூட
இந்த கேள்வி இருக்கும் என்பதால்தான் சூர்யா லங்கா சென்று செய்து முடித்த செயல்களில் ராகவனும் மற்றவர்களும் கொஞ்சம் பயந்துதான் போயிருந்தனர். இன்று அவர் இதை உறுதியாக சொல்லவில்லை என்றால் கண்டிப்பாக இவர்கள் எல்லோரும் சூர்யாவுக்கு எதிராக இல்லாமல் பின்வாங்கி செல்ல வாய்ப்பிருக்கிறது. சம்பத் அதை விரும்பவில்லை. மத்திய தரசக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கிறானா என்று கேட்டதும் ராகவனின் உதடுகள் லேசாக வளைந்தது. அது மட்டும் என்ன சாதாரண நிலையா? அதுவும் அவர்கள் பயப்படக்கூடிய நிலைதான். குறைந்தபட்சம் அவன் வயதை சேர்ந்த யாரும் அவனுடன் நேருக்கு நேர் மோத முடியாத நிலையில்தான் இருந்தான் சூர்யா. இப்போதைய சூழலில் கண்டிப்பாக சூர்யா மற்ற பயிற்சியாளர்களை விட மிகவும் பலம் வாய்ந்த ஒருவனாக தான் பூமியில் இருக்கிறான். ஏற்கனவே தற்காப்பு கலைகள் இணையதள பக்கத்தில் அவனுக்கு டிவைன் தரநிலையை கொடுக்கும்படி பரிந்துரை செய்து வருகின்றனர். ஒருவேளை இந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சூர்யா தான் இவ்வளவு சிறிய வயதில் டிவைன் தரநிலையில் இருக்கும் வீரன். அவர் அது குறித்து கற்பனையில் யோசித்து பார்க்கும் போதே அவருக்கு வியர்த்து போனது. உலக அளவில் டிவைன் தரநிலையில் இருக்கும் விதுரன் கொடூரமான நிலையில் இருந்து போயிருந்தார். அதே சமயம் 18வது இடத்தில் இருந்த லிங்கா இறக்கவில்லை என்றாலும் கூட அவரது நிலையும் மரணத்திற்கு ஈடானதுதான். அவரது கை கால்கள் எலும்புகள் உடைந்த காரணத்தினால் அவர் வாழும் காலம் வரை படுக்கையில் மட்டுமே அவரால் வாழ முடியும். டிவைன் ரேங்கிங் என்பது உலக தரநிலை பட்டியல் நிர்ணயம் செய்யும் இடம். அவர்கள் பட்டியலில் யார் பெயர் இருந்தாலும் அவர்கள் மாவீரர்கள் என்பதை அவரும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதிலும் கொஞ்சம் வயதான ஆட்கள் மட்டுமே அந்த தரநிலை பட்டியலில் பெயர் வாங்க முடியும். அவ்வளவு வருடங்கள் கஷ்டப்பட்டால்தான் டிவைன் ரேங்கிங் பட்டியலில் வர முடியும். டிவைன் ரேங்கிங் பட்டியலில் மொத்தம் 50 பேரின் பெயர்தான் இருக்கும். அந்த 50 பேருமே மிகவும் திறமையான உலக அளவில் தங்களை நிரூபித்த ஆட்களாக இருப்பார்கள். சூர்யா அந்த வீடியோவை வெளியிட்ட பின்னர் யாரோ ஒருவர் சூர்யாவுக்கு டிவைன் ரேங்கிங் கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தார்கள். அது ஏனென்றால் டிவைன் ரேங்கிங்கில் ஒரு விதி இருக்கிறது. டிவைன் தரநிலை பட்டியலில் பெயர் இருக்கும் யாராவது ஒருவரை ஒரு தற்காப்பு கலை வீரர் கொன்றுவிட்டான் என்றால் அந்த இடத்தில் அவனது பெயரை கொண்டு வர வேண்டும். இப்போது சூர்யா 2 டிவைன் ரேங்கிங் ஆட்களை வீழ்த்தியிருக்கிறான். இதெல்லாம் அந்த வெடி விபத்தினால்தான். ஆனால் நேரடியாக அவர்கள் இருவருடன் சண்டையிட்டு அவர்களை வீழ்த்தவில்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் சூர்யாவை டிவைன் ரேங்கிங்கின் பட்டியலில் பெயர் கொடுத்தால் அதன் பின்னர் அவர்கள் விதியை மீறியதாக மாறிவிடும். அதன் பின்னர் உலகின் எல்லா பகுதிகளிலும் இருக்கும் டிவைன் ரேங்கிங் பட்டியலில் இருக்கும் வீரர்களுக்கு அது ஆபத்தாக முடியும். ஒரு சாதாரண ஆள் பாம் வைத்து எளிதாக டிவைன் தரநிலையில் இருக்கும் ஆளை கொல்ல முடியும். எனவே இந்த பரிந்துரையை யாரும் ஏற்கவில்லை. மதியம் 2:30 மணிக்கு சூர்யா ஏறிய விமானம் தரையிறங்கும் சத்தம் அவன் இருந்த கேபினில் தெளிவாக கேட்டது. சூர்யா ஆழ்ந்த மூச்செடுத்தான். இன்னும் சிறிது நேரத்தில் வீடு சென்று சேர்ந்து விடுவான். தன் கையில் இருந்த செய்தித்தாளை மடித்து மீண்டும் அதே இடத்தில் வைத்தான். பின்னர் ஜன்னல் பக்கமாக திரும்பி பார்த்தவன் மனது உற்சாகமாக இருந்தது. சூர்யா உற்சாகமாக வெளிப்பக்கம் பார்த்து கொண்டிருந்த போது அவன் அருகே இருந்து, என்ன பாக்குற நீ? இது வரைக்கும் பொண்ணுங்களையே பார்த்ததில்லையா என்று ஒரு குரல் கேட்டது. சூர்யா குரல் வந்த திசையில் திரும்பி பார்க்க அங்கே கண்ணில் கண்ணாடி அணிந்த ஒருவன் இருந்தான். உங்க ஊர் ஆளுங்களுக்கு பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? நீ ஏன் மிஸ் சாராவா அப்படி பாக்குற? பொண்ணுங்களை இந்த மாதிரி தப்பா பார்க்க கூடாதுன்னு உன் பேரண்ட்ஸ் உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா என்று மீண்டும் பேசினான் அந்த ஆள். அவனுக்கு அருகே ஒரு பெண் இருந்தாள். அவள்தான் அவன் சொன்ன சாரா போல. அவள் மலேசியாவில் பிரபலமான மாடல். இப்போது இங்கே ஏதோ மாடலிங் சம்பந்தமாக வந்திருக்கிறாள். அந்த ஆள் சூர்யாவை கோபப்படுத்தும் விதமாக தான் பேசினான். சூர்யா அவனை கடுமையாக பார்த்தவன் கண்கள் மேலும் கடுமையாகியது. அவன் சற்றும் கடுமை மாறாமல், எனக்கு போலி முகங்களை பார்த்து என்னைக்கும் ஆர்வம் வந்ததில்ல என்று சொன்னான். சூர்யாவின் வார்த்தைகள் அந்த பெண்ணின் காதில் தெளிவாக விழுந்தது. அது உடனடியாக அவள் முகத்தை மாற செய்தது. அவள் கண்கள் வெறுப்பை உமிழ்த்தது. அவளுடன் இருந்த ஆள் சூர்யாவின் வார்த்தைகளில் அதிர்ந்து போனான். அதற்கு மேல் அவனால் அசையக்கூட முடியவில்லை. சூர்யாவின் கண்களில் இருந்த கொலை வெறியை கடுமையை அவனால் உணர முடிந்தது. ஒருவேளை மேலும் ஒரு வார்த்தை பேசினால் தன்னை கொல்லவும் அவன் தயங்க மாட்டான் என்று அந்த ஆளுக்கு புரிந்தது. சூர்யா மேலும் அந்த ஆளை பார்த்து, எங்க நாட்டுல நீ உன் வாயை கொஞ்சம் அடக்கி வைக்கிறது உனக்கு நல்லது. அப்படி இல்லனா இதே மாதிரி பேசினா அப்புறம் யார்கிட்டயாவது செம்மையா வாங்கிட்டு தான் கிளம்புவ என்று சொன்னான். அவன் இதை சொல்லும் போது அவன் முகம் சிரித்தபடி இருந்தாலும் அவன் சிரிப்புக்கு பின்னால் இருந்த கடுமையை அந்த ஆளினால் உணர முடிந்தது. விமானத்தில் ஏறியதிலிருந்து இப்போது வரை சூர்யா அந்த சாராவை திரும்பி கூட பார்க்கவில்லை. சூர்யாவுக்கு அவள் மேல் துளி கூட ஆர்வம் பிறக்கவில்லை. சிறிது நேரத்தில் விமானம் தரையிறங்கி முடிக்க அந்த கேபின் கதவு திறக்கப்பட்டது. சரியான காட்டானா இருப்பான் போல, பைத்தியக்காரனா இருப்பான் போல, பாக்குறதையும் பார்த்துட்டு இப்ப எப்படி பேசிட்டு போறான் என்று அந்த சாரா புலம்பிக் கொண்டாள்.
சாரா இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது சூர்யா தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல ஆயத்தமாகி கொண்டிருந்தான். ஒருவேளை சூர்யா அவளை கண்டு கொள்ளாத கோபத்தில் கூட அவள் அப்படி பேசிக் கொண்டிருக்கலாம். அவளுடன் இருந்த அந்த ஆள், ஆமா, இவன மாதிரி காட்டான எந்த பொண்ணு விரும்பும் என்று பேசினான். சூர்யாவின் பார்வை அவனுக்குள் பயத்தை கொடுத்தாலும் அவன் அமைதியாக செல்லும் காரணத்தினால் தைரியமாக பேசினான். அவன் சூர்யாவிற்கு அவர்கள் பேச்சு தெளிவாக கேட்டது. ஆனால் அவன் அதை குறித்து எல்லாம் கவலைப்படவில்லை. இந்த நொடி அவன் உற்சாகமான மனநிலையில் இருந்தான். எனவே அவர்கள் இருவரையும் என்னவென்று பார்க்க அவனுக்கு விருப்பமில்லை. சூர்யா தங்களை கண்டு கொள்ளவில்லை என்பதை பார்த்த அந்த ஆள், சூர்யா தங்களை கண்டு பயந்து விட்டான் என்று எண்ணியவன் மேலும் கேலி பேச்சு பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் சூர்யா எதையும் கண்டு கொள்ளாமல் விமானத்தை விட்டு இறங்கியிருந்தான். ஏர்போர்ட்டுக்கு வெளியே சிவன்யா கவலையுடன் சூர்யாவுக்காக காத்திருந்தார். சூர்யா இந்த விமானத்தில் வருகிறான் என்று அவளுக்கு தெரியும். அவள் சாதாரணமாக ஒரு ஜீன்ஸ் ஷர்ட் அணிந்து கொண்டிருந்தாள். அந்த உடை அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. அவளது அழகான முகம் அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்தது. அவளை கடந்து செல்லும் யாரும் அவளை மீண்டும் ஒருமுறை திரும்பி பார்க்காமல் செல்லவில்லை. அவளது நீண்ட தலைமுடி அவள் தோள்களில் மயில் தோகை போல பரவி கிடந்தது. அது மேலும் அவளது அழகுக்கு அழகை சேர்த்தது. ஏர்போர்ட் வாசலில் அவள் நின்றிருக்க பலரின் கவனத்தை ஈர்த்தாள் அவள். அவளை முதல் முறையாக பார்க்கும் பல ஆண்களும் அவளிடம் நெருங்கி பேச வேண்டும் என்று ஆசை கொண்டனர். அதே நேரம் அவளோ யாரையும் கண்டு கொள்ளாமல் தன் மனதிற்கு இனியனை காணும் ஆவலுடன் ஆர்வமாக காத்திருந்தாள். நேரம் செல்ல செல்ல அவளுக்கு சூர்யாவை காணோமே என்று கொஞ்சம் கவலை அதிகமாகியது. அன்று அவளை கடத்தியது நினைவுக்கு வரும்போதெல்லாம் சூர்யா மட்டும் வந்து தன்னை காப்பாற்றவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும் என்ற எண்ணம் அவளுக்குள் பயத்தை விதைத்திருந்தது. அவளை கடத்தி லங்காவில் வைத்திருந்த சமயம் அவள் முற்றிலும் நம்பிக்கை இழந்திருந்தாள். ஆனால் சரியாக அந்த நேரம் சூர்யா வந்து அவளை காப்பாற்றினான். அதுவும் சூர்யா அவள் கண் முன்னால் அத்தனை பேரை கொன்று குவித்து கடைசியில் நிஞ்சா வீரர்களை மண்டியிட செய்து தன்னை அழைத்து வந்தது அவள் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத நிகழ்வாகி போனது.